എന്റെ സ്ക്രീൻ എല്ലാവർക്കും വിസിബിൾ ആയിരിക്കുതാ? sir. ஓகே, நான் கலைக்கிறது உடனே கேட்குதா இல்லாட்டி டிலே ஆகி கேட்குதா இல்லாட்டி உடையிற அப்படி எதுவும் ப்ராப்ளம் இருக்குதா? இல்ல sir, clear ஆயிருக்கு. ஓகே, அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். சொல்லுங்க, எந்த மெயின் ஹெடிங்கை பார்த்துட்டு இருக்கிறோம்? பயோட்டிக். திரும்ப ஒருக்கா சொல்லுங்க. ஆன்டிபயோட்டிக். ஓகே, ஆன்டிபயோட்டிக்ஸ். சொல்லுங்க, இதுவரையும் ஆன்டிபயோட்டிக்ஸ்ல எதை கவர் பண்ணிட்டோம்? பெனிசிலின், செஃபலோஸ்போரின், மெக்ரோலைட்ஸ். பெனிசிலின், செஃபலோஸ்போரின், அடுத்தது மெக்ரோலைட்ஸ். மெக்ரோலைட்ஸ். அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த 3 குரூப்புக்கும் கீழே வார மெடிசின்ஸ் நேம் சொல்லலுமா? அகம் குறைஞ்சது சொல்லுங்க. பெனிசிலினுக்கு கீழே வார மெடிசின்ஸ் கொஞ்சம், இல்லாட்டி எப்படி அவங்களோட நேம் ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒன்று இருக்குதா டெக்னிக் கொண்டு? சிலிண்டு முடியும். ஓகே, சிலின் ரெண்டு முடிய போகுது. இதே மாதிரி செஃபலோஸ்போரின், செஃப் ஸ்டார்ட் ஆகும். செஃப். இதே மெக்ரோலைட்ஸ், மிடில்ல வந்து த்ரோண்டு சொல்லி இருக்கும். மிடில்ல த்ரோண்ட் இருக்கு. சரியா? அட்லீஸ்ட் இந்த சிம்பிள் ட்ரிக்ஸை வச்சு ஒரு மெடிசினை தந்தா, அதுவும் ஆன்டிபயோட்டிக் தாராங்கண்டா எங்களுக்கு குயிக்கா கிளாஸஸை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அப்படித்தானே? அதே மாதிரி சொல்லுங்க, பெனிசிலின் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன? எப்படி பாக்டீரியாவை கில் பண்ண போதா, இன்ஹிபிட் பண்ண போதா, எப்படி அதை செய்யுது? செல் வால் சிந்தசிஸை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. வெரி குட். செல் வால் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்றதால. சொல்லுங்க, பாக்டீரியாவை கில் பண்ணுதா, growth இன்ஹிபிட் பண்ணுதா? growth இன்ஹிபிட் பண்ணுது. ஆஹா, பெனிசிலின் செஃபலோஸ்போரின் ரெண்டும் பண்ணுது. கில் பண்ணதுன்னுடுங்க. இன்ஹிபிட் பண்ணுது செல் ஸ்ட்ரக்சர். அப்ப இவங்களுக்கு என்ன சொல்லணும்? சைடு. அப்ப அதே மாதிரி தான் செஃபலோஸ்போரினும் என்ன செய்யுது? செல் வால் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்ணுது. அதே இவங்களும் பாக்டீரிசைடு. சரிதானே? ஓகே. மெக்ரோலைட்ஸ் என்ன செய்யுது? அது வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் என்ன செய்யுது? இன்ஹிபிட் பண்ணுது. இன்ஹிபிஷன். அதால இது பாக்டீரியோஸ்டாட்டிக்கா சைடுலா? பாக்டீரியோஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக். சரி. ஆனா ஹை டோஸ்ல என்னவா மாறலும்? இதெல்லாம் மாறிடும். சைடுலாம் மாறலும் ஹை டோசஸ்ல. ஓகே தானே? டைம் டிபெண்டன்ட் அதையும் சொல்லணுமா சார்? ஓ, ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இவங்க மெக்ரோலைட்ஸ் டைம் டிபெண்டிங் கில். இப்ப சொல்லுங்க, மெடிசின்ஸ் நேம்ஸ் ஞாபகம் இருக்குதான்னு பார்ப்போம். பெனிசிலின்ஸ்க்கு பென்சிலின் ஜி, பென்சிலின் வி. நாங்க ஓல்டர்க்கே சொல்லிட்டு போமே. முதலாவது குரூப் நேச்சுரல் ஒக்கரின் பெனிசிலின்ஸ். சொல்லுங்க பாப்போம் நேம்ஸ். பென்சிலின் ஜி, பென்சிலின் வி.
பெனிசிலின் ஜி என் பெனிசிலின் வி வி. இதுல ஏதாச்சும் நீங்க ஸ்பெஷலா ஞாபகம் வச்சுக்கணுமா இவங்க 2 பேத்துல ஒரு ஆளு யாரு? பெனிசிலின் ஜில ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அதால நாங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்ன விஷயம்? டெபிக்கல் யூஸ் மட்டும், ஓரல் இல்ல. இவங்கள ஓரலா எடுக்க ஏதா, அதெல்லாம் நாங்க என்ன ஃபார்ம்ல எடுக்கணும்? ஐவி இல்லாட்டி ஐஎன். பெரண்டரல் ஃபார்ம்ல எடுக்கணும், ஐவி அல்லது ஐஎன். ஆனா பெனிசிலின் வி அப்படி என்ன இருக்கா? இல்ல, அது ஓரல். ஓரல் எடுக்கலாம், ஆனா எம்டி ஸ்டொமக்ல எடுக்கணும், அப்படிதானே? ஓ. ரெண்டாவது குரூப் என்ன? பென்சிலினியஸ் ரெசிஸ்டன்ட் பென்சிலின். பெனிசிலினேஸ் ரெசிஸ்டன்ட் பெனிசிலின். மெடிசின்ஸ் ஞாபகம் இருக்குதா? மெத்திசிலின், மெத்திசிலின், fluoxetine, க்ளோக்ஸாசிலின், குளூகோக்சாக்லின், க்ளோக்ஸாசிலின். அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் நாங்க எதுவும் காயம் வந்தா ஆறணும் என்று எடுக்கிற கேப்சியூல்ஸ். இந்த க்ளோக்ஸாசிலினும் ஃப்ளோக்ளோக்ஸாசிலினும் தான் பொதுவா எடுக்கிறோம், சரிதானே? அடுத்தது மூணாவது broad spectrum penicillin, எக்ஸாம்பிள்ஸ். amoxicillin, அமோக்சிலின், கோ அமெக்சிக்ளேவ். எமோக்சிலின், கோ எமோக்சிக்ளேவ். இதுக்கு தான் நாங்க ஆக்மென்டின் எடுத்து சொல்றேன். எக்ஸாம்ல ஆக்மென்டின் எடுத்து கேட்காது, கோ எமோக்சிக்ளேவ்னு தான் கேட்கும். இன்னொன்று இது என்னது? எம்பிசிலின் இதுக்கு தானே வரு. ஓ சார். அது நாலாவது குரூப் கடைசி என்டி சியூடோமோனஸ். ஆன்டி சியூடோமோனஸ். சொல்லுங்க என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்? பிப்பெரசிலினும் பிப்பெரசிலின், டிகாசிலின். சொல்லுங்க இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? ரெண்டும் ஓரல் ஃபார்ம்லயா? பெரண்டரல் ஃபார்ம்ல இருக்கு, சரிதானே? அடுத்தது சொல்லுங்க, பெனிசிலின்டா நாங்க மெயினா ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, இல்லாட்டி அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்? மெயினா என்ன மாதிரி பென்சிலின் எடுத்தா? மிச்சம் பேருக்கு பென்சிலின் என்னது? எலர்ஜி. எலர்ஜி. அது ஞாபகம் வச்சுக்கணுமா? எலர்ஜி. இவ்வளவு போதும் பென்சிலின்ல, சரியா? ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா, இப்ப ஸ்டார்ட்ல இவ்வளவு, அது பிறகு கொஞ்சம் கூட்டிக்கொள்ற, அதை விட கொஞ்சம் கூட்டிக்கொள்ற, அப்படி அப்படி ஈஸியா மெத்தடுக்கு படிக்க பாருங்க, சரியா? இதே மாதிரி செஃபலோஸ்போரின்ஸ் மெடிசின்ஸ் ஞாபகம் இருக்குதா? ஜெனரேஷன் அடிப்படையில கிளாசிஃபிகேஷன் பண்ற ஜென் நாங்க எத்தனை நாள் பார்க்கணும்? 3rd வரைக்கும். ஜென் 1ல ஆகும் ஃபேமஸ் ஆனது இது நாங்க அடிக்கடி யூஸ் பண்றேன்னு சொன்னது செஃபலெக்சின். செஃபலெக்சின். ஜென் 2 செஃபியூரோக்சின். செஃபியூரோக்சின். ஜென் 3 செஃபிக்சின். ஓகே, இப்ப சொல்லுங்க மெக்ரோலைட்ஸ்ல மெடிசின் எக்ஸாம்பிள். erythromycin, எரித்ரோமைசின். அடுத்தது azithromycin, கிளரித்ரோமைசின், எசித்ரோமைசின். சரிதானே? இப்ப பாருங்க, நாங்க இது 4வது கிளாஸ் தானே. இப்ப
ஆரம்பத்துல படிச்ச பெனிசிலின் நோட்ஸை பில்ட் பண்ணிருக்க நிறைய. அதே மாதிரி செஃபலெக்சின் மெக்ரோலைட்ஸ் பார்க்க கிட்ட கொஞ்சம். இப்ப நீங்க அடுத்த கிளாஸ் எல்லாம் முடிய கிட்ட இதே மாதிரி செஃபலெக்சினை கொஞ்சம் கூட்டிக் கொள்ற, அப்புறம் மெக்ரோலைட்ஸை கொஞ்சம் கூட்டிக் கொள்ற, புதுசி வர கிட்ட பழசிய கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வர. சரி, பாருங்க இப்பவே சொல்லலும் இதுல சைடு எஃபெக்ட்ஸ் அப்படி சொல்லி படிக்கிறது கஷ்டமாக இருந்தா நீங்க முதலாவது உள்ளதை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போற விளங்குதா. நோட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி ஞாபகம் வச்சுக்கொள்ள ட்ரை பண்ணுங்க. பாருங்க இப்ப படிக்க ஆரம்பிக்க கிட்ட நீங்க இது மாதிரி ஒரு எம்டி ஷீட் ஒன்னு எடுத்து படிச்சதை ரிவைஸ் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கு. சிலது கூடுதலா ஞாபகம் இருக்கும், சில ஹெட்டிங்ஸ் குறைவா ஞாபகம் இருக்கும். அதை நீங்க ரெட்ல மார்க் பண்ணிட்டு திரும்ப திரும்ப இதே மாதிரி ரிவைஸ் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் ஞாபகத்துல இருக்கு. சரியா, ரிவைஸ் பண்ணிட்டு படிக்கிற மெத்தட் தான் உண்மையிலே எஃபெக்டிவான மெத்தட். சரியா, அது இல்லாம நீங்க நோட்ஸை பார்த்துட்டு படிச்ச பிறகு அது ஞாபகம் இருக்கான்னு பாக்குறது அவ்வளவு எஃபெக்டிவ் இல்லை. ஏன்னா நீங்க படிச்ச பிறகு கட்டாயம் கொஞ்ச நேரத்துக்கு உங்களோட மைண்ட்ல அது இருக்கும். சரியா, அப்ப நீங்க படிச்ச பிறகு யோசிச்சு பாக்குறா இதெல்லாம் ஞாபகம் இருக்குமென்று நீங்க ஞாபகம் இருக்கேன்னு அடுத்தடுத்த ஹெடிங்கு போவீங்க. ஆனா கொஞ்சம் காலம் போகிட்டு என்ன நடந்திருக்குன்னா எல்லாம் மறந்துருக்கு. அதெல்லாம் முதலாவது ஞாபகம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டியூட்டை பாருங்க, இல்லாட்டி பிடிஎஃப் பாருங்க. சொல்றீ கிளியரா? சார். அப்ப இன்றைக்கு நாங்க எதை பார்க்க போறோம்? சொல்லுங்க. அமைனோ கிளைகோசைட்ஸ். சரியா, இதுடையும் பேரு ஞாபகம் வச்சு கொள்ளையிலும் பாருங்க, இத கொஞ்சம் விரிவா தான் ஞாபகம் வச்சு கொள்ளணும். இதுட பேர் முடிகிற எப்படின்னா மைசின். சரி, இல்லாட்டி MYக்கு வராம MI வரும் மேலும் மைசின் என்று முடியும். அப்ப குழம்பி கொள்ளப்படாது, இங்கேயும் மைசின்ல பேர் முடியுது. சரி, ஆனா இங்க எக்ஸ்ட்ராவா என்னன்றைக்கும் மிடில் பார்ட்ல எல்லாத்துலயும் த்ரோன் இருக்கு. ஆனா இதுல த்ரோன் இல்லாம எப்படி முடியும்? மைசின்ல முடியும். சரி, எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, சோஃப்ரா மைசின். பாருங்க இதுல மைசின் என்று முடியுது, ஆனா மிடில்ல த்ரோன் இருக்குதான் இல்லதானே. அப்ப த்ரோவும் வந்து எண்ல மைசினும் வந்தா அது என்னது? மெக்ரோலைட்ஸ். மிடில்ல த்ரோ வராம இடையில த்ரோ வராம கடைசியில மைசின்ல முடிஞ்சா அவங்க யாரு? அமைனோ கிளைகோசைட்ஸ். சரியா, அப்ப உங்களுக்கு அந்த கிளாஸ்க்கு உள்ளுக்கு வர மெடிசின் ஞாபகம் இல்லைண்டாலும் எக்ஸாம்ல ஒரு MCQல இல்லாட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அந்த மெடிசின் பேர் வர கிட்ட அது எந்த குரூப் உள்ளுக்கு இருக்கின்ற ஐடியா இருந்தா ஈஸி. சரிதானே? ஓகே, இப்ப எமைனோ கிளைகோசைட்ஸ் கொஞ்சம் முக்கியம். அப்ப நல்லா பார்ப்போம். சரி, அவசரம் இல்லாம மெதுவா எல்லாத்துக்கும் விளங்குற மாதிரி ஆறுதலா மெதுவா பார்த்துட்டு போ. ஓகே தானே? ஓகே, யாராச்சும் ரீட் பண்ணுங்க பாப்போம் இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்றாங்கன்னு. Aminoglycosides are made up of amino groups NH2, ATH2 glycosides, derivatives of sugar. Bactericidal that inhibit bacterial protein synthesis. Concentration dependent bacterial killing with post antibiotic effect. Name end in mycin, gentamicin, streptomycin, neom. ஜென்டாமைசின்ன்றது எக்ஸாம்பிளா கொஞ்சம் ஸ்லைட்ல மேலைக்கு போயிருக்குது, அது எக்ஸாம்பிளுக்கு வருது. அடுத்து இங்க வையா வி இல்ல வை. நீங்க பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தா மாத்திக்கோங்க, இல்லாட்டி நோட் பண்ணி கொள்ளுங்க. பாருங்க முதலாவது பாயிண்ட், இதுல முதலாவது பாயிண்ட் பார்க்க கிட்ட நீங்க பலசிகளையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பாருங்க, எமைனோ கிளைகோசைட்ஸ் அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் எடுத்தா என்ன இருக்குமாம்? எமைனோ குரூப்ஸ் 2 இருக்குமா. சரி, எமைனோ குரூப்ஸ் ஒண்ணும் இல்ல, நாங்க எலவுல பார்த்த NH2. சரிதானே? அதே நேரம்
கிளைகோசைட்ஸ் இருக்குமா? சரி, ஒன்றும் இல்ல, ஒரு கார்போஹைட்ரேட். சரியா? எதுல வச்சு வந்ததுன்னா சுக்ரோஸ் இல்லாட்டி சுகர்ல வச்சு வந்தது. சுகர்ல வச்சு வந்த ஒரு டெரிவேட்டிவ். அப்ப ரெண்டு அமைன் குரூப் கிளைகோசைடோட இணைஞ்சு இருக்கிறது தான் இந்த எமைனோ கிளைகோசைடு. பேர்ல இருக்கு பாருங்க, எமைனோ குரூப் கிளைகோசைடோட அட்டாச்சா இருக்கு. எத்தனை அமைனோ குரூப் சொல்லுங்க? 2. ரெண்டு அமைனோ குரூப் கிளைகோசைடோட இணைஞ்சிருக்கு. இப்ப இதோட நீங்க முதல்லதையும் ஞாபகம் படுத்திக்கோங்களேன். நாங்க படிச்ச பெனிசிலின்ல எப்படி இருந்து, பெனிசிலின் ஸ்ட்ரக்சர்ல நாங்க மெயினா ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது என்ன? beta lactam, பெனிசிலின் அதே நேரம் யாருந்தான்? benzene or double bond செஃபலோஸ்போரின். NH2 madam sir. விளங்கில்ல? சொல்லுங்க, பெனிசிலின்ல நாங்க ஸ்ட்ரக்சர்ல மெயினா ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? Beta lactam ring. பெனிசிலின் அதே மாதிரி செஃபலோஸ்போரின் ரெண்டும் அது ஸ்ட்ரக்சர்ல பீட்டா லெக்டம் ரிங்க வச்சிருக்கு. ஓகே தானே? இதே மாதிரி லாஸ்டா பார்த்த மெக்ரோலைட்ஸ்ல Macrocyclic lactam ring. மெக்ரோ சைக்ளிக் லெக்டம் ரிங். அதே மாதிரி இப்ப எமைனோ கிளைகோசைட்ல என்ன இருக்குதா? ரெண்டு amino ரெண்டு குரூப்ஸும் கிளைகோசைட்ஸ். பாருங்க, பேர்லயே மேக்ஸிமம் இருக்கு. பேர்லயே மேக்ஸிமம் இருக்குது. மெக்ரோலைட்ஸ் மெக்ரோசைக்ளிக் லெக்டோன் ரிங். பென்சிலின் செஃபலோஸ்போரின் இது ஆரம்பத்துல வச்சு சொல்லி வரே தானே, இந்த பீட்டா லெக்டம் ரிங்ன்றது மறக்கப்படாது. அதே மாதிரி எமைனோ கிளைகோசைட் பாருங்க, பேர்ல இருக்குது, எமைனோ குரூப் இருக்குது, அதுவும் ரெண்டு எதோட சேர்ந்து கிளைகோசைடோட சேர்த்து. ஓகே தானே? அடுத்தே பாருங்க, இவங்க வந்துட்டு பாக்டீரிசைடல். யாரு? பெனிசிலினும் செஃபலோஸ்போரினும் மாதிரி இவங்க பாக்டீரிசைடல். ஓகே தானே? மெக்ரோலைட்ஸ் பொதுவா பாக்டீரியோஸ்டேட்டிக். ஆனா ஹைடோஸ்ல எடுத்தா மட்டும்தான் பாக்டீரிசைடல். ஆனா பெனிசிலின் செஃபலோஸ்போரின் நாங்க இப்ப படிக்கிற எமைனோ கிளைகோசைட்ஸ் மூணும் பாக்டீரிசைடல். இப்ப நீங்க எக்ஸ்ட்ராவா நோட்ஸ் வந்து எட் பண்ணி போறேன்னா பாக்டீரிசைடல் யாருன்னு நீங்க நோட் பண்ணி கொள்றோம். ஏதாச்சும் ஒரு டியூட்ல இப்ப பாக்டீரிசைடல் போடக்கிட்ட பக்கத்துல பெனிசிலின், யாரு? செஃபலோஸ்போரின். இப்ப படிக்கிற எமைனோ கிளைகோசைட்ஸ். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா நோட் பில்ட் ஆகிட்டு போற மாதிரி. விளங்குதா? ஸ்டார்ட்ல எங்களுக்கு பெனிசிலின் படிக்கிட்ட பாக்டீரிசைடல், பெனிசிலின், செஃபலோஸ்போரின், எமைனோ கிளைகோசைட்ஸ்னு சொல்ல கஷ்டமே. இப்ப ஒவ்வொன்றா 1 by 1 போகிட்ட அடுத்தடுத்த வார டியூட்ல பாருங்க, முதல்ல டியூட்ல உள்ள விஷயங்களையும் எங்களுக்கு எட் பண்ணி கொண்டு போக. கிளியர் தானே? Oh sir. அதே நேரம் இவங்களோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனும் என்னவாம்? இன்ஹிபிட் பாக்டீரியல் புரோட்டீன் சிந்தசிஸ். Protein யார மாதிரி? Macrolides மாதிரி. மெக்ரோலைட்ஸ் மாதிரி. சரிதானே? ஆனாலும் ரெண்டு பேரும் வித்தியாசம் என்னண்டா, நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மெக்ரோலைட்ஸ் ரைபோசோம்ட எந்த சப் யூனிட்டோட சேரும்? 50s. மெக்ரோலைட்ஸ் 50s ஓட சேர கிட்ட, பெரிய உஃபாலோட சேர கிட்ட. நாங்க இன்னைக்கு பாக்குற எமைனோ கிளைகோசைட்ஸ் எந்த சப் யூனிட்டோட சேரும்? 30s. 30s ஓட. அப்ப எம்சிக்யூல கேட்டு வந்திருக்கு, ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கேட்டு வந்திருக்கு. அப்ப மெக்ரோலைட்ஸ் 50s சப் யூனிட்டோட பைண்ட் ஆகிறதால பாக்டீரியல் புரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ண போகுது. அதே நேரம் எமைனோ கிளைகோசைட் ரைபோசோம்ட 30s சப் யூனிட்ல பைண்ட் ஆகிறதால பாக்டீரியல் புரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ண போகுது. சரிதானே? அவன் நீங்க என்ன செய்யற, அழகா ரைபோசோம் வரைஞ்சுக்கொண்டு 50s 30s இதுல காட்டுற 50sல யார் வந்து ஜாயின் ஆகுற, 30sல யார் வந்து ஜாயின் ஆகுற. அப்படி டியூட்டை ட்ரா பண்ணி அழகு பண்ணிக்கோங்க. சரி, இப்போ 50s ஓட மெக்ரோ. இப்படியும் ஞாபகம் வச்சுக்கொள்ளேன் பாருங்க,
மைக்ரோ மெக்ரோன்ற தானே, மெக்ரோன்ற பெருசிக்கு தானே சொல்ற பொதுவா. மைக்ரோனா சின்னது, மெக்ரோ பெருசி. அப்ப அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மெக்ரோ பெரிய சப்யூனிட் 50s ஓட. அமைனோ கிளைகோசைட் அதுக்கு ஆப்போசிட், அமைனோ கிளைகோசைட் 30s ஓட. ஓகே தானே? ஓகே தானே? Om sir. அடுத்து பார்ப்போம். நாங்க மெக்ரோலைட்ஸ்ல பார்த்தோம், அது வந்துட்டு டைம் டிபெண்டன்ட் கில்லிங்க காட்டின. ஆனா இங்க எமைனோ கிளைகோசைட் எது Concentrate. டிபெண்டன்ட் பாக்டீரியல் கில்லிங். அதை நான் நேற்று சொன்ன மாதிரி அதே எக்ஸாம்பிள் எடுப்போம். இப்ப 2 எங்களுக்கு தொகுதிகள் இருக்கு, ரெண்டுலயும் ஒரே அளவான பாக்டீரியா, ஒரே டைப்பான பாக்டீரியா இருக்கு. இதுக்கு நாங்க எமைனோ கிளைகோசைட் சொல்லுமே 5 ml எட் பண்றோம், இதுக்கு 10 ml எட் பண்றோம்டா. கூடுதலான கில்லிங் எங்களுக்கு எதிரில் எதிர்பார்க்கலும். இங்க நாங்க டைமை கன்சிடர் பண்ண தேவையில்லை. எது கூடுதலா எட் பண்ணப்படுதோ, எந்த தொகுதிக்கு கூடுதலா எமைனோ கிளைகோசைட் எட் பண்றதோ அந்த தொகுதியில் உள்ள பாக்டீரியாக்கள் தான் நிறைய அழிஞ்சிருக்கு. சொல்ற விளங்குதா? Om sir. நாங்க நேற்று மெக்ரோலைட்ஸ்ல மாத்தி பார்த்து கன்சன்ட்ரேஷன் இல்ல, டைம் தான் முக்கியத்துவமாகறாங்க. ஆனா அமைனோ கிளைகோசைட்ல டைம் முக்கியத்துவமாகறதுல, கன்சன்ட்ரேஷன் தான் முக்கியத்துவமாகற. ஓகே தானே? அப்ப அடுத்து தந்திருக்கேன்னா எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்கு பாருங்க. எல்லாம் மைசின் 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 முடியுது. இதுல முக்கியமானது ஜென்டாமைசின், ஸ்ட்ரெப்டோமைசின், நியோமைசின். ஜென்டாமைசின் 2 இடத்துல வந்திருக்கா. சரி, ஜென்டாமைசின். சரி, மத்த நெட்டில்மைசின் ஓரளவு, மத்தைகள் பெருசா எங்களுக்கு யூஸ் ஆகாது. சரிதானே? ஓகே, அடுத்த ஸ்லைடுக்கு போ. பாருங்க, மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஒரு பிக்சர்ல தந்திருக்கு. சரிதானே? அப்ப நாங்க எடுக்கிற அமைனோ கிளைகோசைட் பாருங்க வந்து எதோட பைண்ட் ஆகுது? 30s subunit. 30s. Right. பாருங்க, பைண்ட்ஸ் டு 30s ரைபோசோமல் சப்யூனிட். சரிதானே? சின்ன உப அலகுல சேர்ந்து என்ன செய்யுது? டிஸ்ட்ரக்ட் பண்ணுது. எது? புரோட்டீன் Protein synthesis. சிந்தசிஸ். சரிதானே? அப்ப ஒரு களம் எடுத்தா அதுல புரோட்டீன் மிச்சம் முக்கியம். சரிதானே? புரோட்டீன் தான் ஒரு களத்துல பேக் போன் மாதிரி. விளங்குதா? களத்துல நடக்கிற அவ்வளவு முக்கியமான வேலைகளை செய்யறதும் புரோட்டீன். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கொண்டாலும் புரோட்டீன் மிச்சம் முக்கியம். அப்ப களத்தில் உள்ள புரோட்டீன் அளவு குறைஞ்சு குறைஞ்சு போகிட்ட, சரிதானே? உற்பத்தி குறைய கிட்ட, புதுசா உற்பத்தி ஆகிற புரோட்டீன் அளவு குறைஞ்சு குறைஞ்சு போகிட்ட அந்த பாக்டீரியாக்கு என்ன செய்யலாம்? வாழ்றது கஷ்டமாகுற, அதால பாக்டீரியா நடக்குறது டெத் ஆகுற. விளங்குதா? கடைசியில நடக்குது பாக்டீரியல் செல் டெத் ஆகுற. ஏன்னா புரோட்டீன் மிச்சம் முக்கியம் சர்வைவலுக்கு, சரியா வாழ்றதுக்கு முக்கியம். ஓகே, அவ்வளவு ஞாபகம் வச்சுனீங்கன்னா சரி. முக்கியம் புரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ற, அதுவும் 30s சப் யூனிட்ல பைண்ட் ஆகிறதால இன்ஹிபிட் பண்றது நீங்க ஞாபகம் வச்சுனீங்கன்னா சரி. ஓகே தானே? ஓகே தானே? Om sir. எனக்கு யாராச்சும் சொல்லலுமா அமைனோ கிளைகோசைட்ஸ் எப்படி பாக்டீரியாவை கில் பண்றேன்னு? ஸ்டார்ட்ல தமிழ்ல சொல்லுங்க, அப்புறம் இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணு. ஸ்டார்ட்ல தமிழ்ல சொல்லுங்க, அப்புறம் இங்கிலீஷ்ல எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணுவோம். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் கேக்குறீங்க சார்? ஓ, எப்படி கொல்றன்றதானே மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். அதுதான் கேக்குறேன். அமைனோ குரூப் வந்து 30s ரைபோசோமோட வந்து பேத்து செய்கிறோம். பேத்து சேர்ந்து புரோட்டீன் சிந்தசிஸை வந்து இன்ஹிபிட் பண்ணுறோம். இப்படி இன்ஹிபிட் பண்ணுறதால வந்து பாக்டீரியாவுக்கு வாழ்றதுக்கு தேவையான புரோட்டீன் இல்லாமல் போகும். இதால் பாக்டீரியா வந்து டை ஆகும். அந்த புரோட்டீன் குறையிற கதையும் சொல்ல தேவையில்லை, நாங்க 3 ஸ்டெப்ல சொன்னாலும் போதும்.
அப்ப முதலாவது பாயிண்ட் என்ன, நாங்க எடுக்கிற எமைனோ கிளைகோசைட் யாரோட பேத்து பைண்ட் ஆகும், 30s ரைபோசோமோட ரைபோசம்ட 30s சப் யூனிட்டோட பைண்ட் ஆகும். ரெண்டாவது என்ன செய்யும், புரோட்டீன் சிந்தசிஸை வந்து புரோட்டீன் சிந்தசிஸ இன்ஹிபிட் பண்ண போகுது. அதால எங்களுக்கு கிடைக்கிறது என்ன, அதால நடக்கிறது என்ன, கில்லாம் பாக்டீரியா கில் ஆகும், இல்லாட்டி டையா. டயா இப்ப இங்கிலீஷ்ல சொல்ல ட்ரை பண்ணுங்க பாப்போம். amino glycoside bind with 30s ribosome subunit, then protein synthesis inhibit, so bacteria வெல் டன். ஓகே, அவ்வளவுதான். அதாவது நாங்க இதைத்தான் சொல்ல வரோம்ன்றது அவங்களுக்கு விளங்கினா போதும். சிம்பிளா எங்களுக்கு வார இங்கிலீஷ்ல, எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல ஆன்சர் எழுதிட்டு வரதான் இருக்கு. சரியா? அதுல டென்ஸ் பார்க்க போறது இல்ல, கிராமர் பார்க்க போறது இல்ல, நீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கா, கேபிட்டல் சிம்பிள் சரியா எழுதிருக்கா, ஒன்றும் பார்க்க போறது. ஜஸ்ட் மீடியமா தான் லாங்குவேஜை பார்க்குற இந்த இடத்துல. சரிதானே? ஓகே. இப்ப மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இதுவும் அதே தான் தந்திருக்கு, கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி தந்திருக்கு. இந்த அளவுக்கு தேவையில்லை, என்னாலும் பாப்போம் என்ன சொல்றேன். பாருங்க, பைண்ட் இரிவர்சிபிளி. அப்ப ரிவர்சிபிள் இல்ல, ஒரு தடவை ஜாயின் ஆகுனா பைண்ட் ஆகுனது தான். எதோட பைண்ட் ஆகுது, 30s ரைபோசோமல் சப்யூனிட்டோட பைண்ட் ஆகுது. அப்படி பைண்ட் ஆகிறதால என்ன நடக்குதான், இன்டர்ஃபியர் என்ன சொல்லுங்க, இன்டர்ஃபியர் உள் நுழையிற அதுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறன்ற மாதிரி. இன்டர்ஃபியர் வித் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் பெப்டைட் ஃபார்மேஷன். எங்களுக்கு தெரியுமே புரோட்டீன் என்ன, ஒரு பெப்டைட் சங்கிலியை தானே, செயினை தானே நாங்க புரோட்டீன் சொல்றோம். அதுவும் அந்த பெப்டைட் செயின் ஃபங்க்ஷன் ஆனா தான் புரோட்டீன் சொல்றோம், இல்லாட்டி ஜஸ்ட் பெப்டைட் செயின் மட்டும்தான். சரிதானே? ஓகே. அப்ப அந்த இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் உண்டாகிறத என்ன செய்யற, இன்டர்ஃபியர் பண்ற. அதே நேரம் எம்ஆர்என்ஏ தானே எங்களுக்கு மெசேஜை கொண்டு வர, அத்தனை பேரு மெசேஞ்சர் ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ. இது ஒழுங்கா ரீட் பண்ண விட்ற இல்ல. சரியா? பாருங்க, கோர்ஸ் மிஸ்ரீடிங் ஆஃப் எம்ஆர்என், இதெல்லாம் நீங்க சொல்ல தேவையில்லை ஆன்சர்ல, எனக்கும் தெளிவா நீங்க தந்திருக்கி. அதால என்ன நடக்குறா, தகவலை பிழையா வாசிச்சு கொண்டு பிழையா எமினோ அசிட்ஸ சேர்த்து ஒரு பெப்டைட் செயினை உண்டு பண்ற. விளங்குதா? அழகான ஓர்டருக்கு, எம்ஆர்என்ஏல சொன்ன ஓர்டருக்கு எமினோ அசிட்ஸ சேர்த்து பெப்டைட் செயின் ஒன்றை உண்டாக்கினதான் அது புரோட்டீனா மாறு, சரி, ஃபங்க்ஷனா மாறு. ஆனா இத ஒழுங்கா ரீட் பண்ணாம பிழையா விளங்கி கொண்டு பிழையான ஓர்டருக்கு எமைனோ அசிட்ஸ சேர்த்தா, சரியா? இப்ப இன்னைக்கு வாரது அதுக்கு தேவையான ஒரு பெப்டைட் செயின் ஒன்று இல்லை, இது புரோட்டீன் சொல்லலாம், ஃபங்க்ஷன் இல்லையே. அப்ப தேவையான பெப்டைட் செயின் ஒன்று வராது. சரியா? அதால வார இந்த பெப்டைட் செயின் இல்லாட்டி புரோட்டீன் வந்துட்டு டிஃபெக்டிவா இருக்கு. சரி, ஆக்டிவா இருக்காது. டிஃபெக்டிவ்னா சொல்ற அந்த குறை உள்ளதா இருக்க போகுது. சரியா? அதால என்ன நடக்காது, பாக்டீரியாவுக்கு தேவையான புரோட்டீன்ஸ் உண்டு பண்ணி கொள்ளையில்லாம போகும். அதால பாக்டீரியா டெத் ஆகும். சரி, இவ்வளவு சொல்ல தேவையில்லை, இவரும் விளங்கினா நல்ல. நீங்க என்ன சொல்ல போற, நீங்க முதல் சொன்ன 3 விஷயம் தான். 30s சப்யூனிட்டோட பைண்ட் ஆக போகுது, அப்புறம் புரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ண போகுது, அதால பாக்டீரியல் செல் டெத் ஆக போகுது. அந்த 3 திங்ஸையும் சொன்னீங்கன்னா தாராளமா போகுது. ஓகே தானே? ஓகே. ஓகே, இப்போ ஃபார்மகோ கைனடிக்ஸை பார்ப்போம். ஃபார்மகோ கைனடிக்ஸ்னா என்னது, எங்களோட எட்மி ப்ராசஸ் தான். பார்ப்போம் அப்சார்ப்ஷன் எப்படி இருக்க போகுது. குயிக் ஒரு ரீட் பண்ணுங்க. குயிக்கா ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க பார்ப்போம். நீங்க கதைக்கிறது கேட்கலையா? Absorption, poor oral absorption given
parenterally for systematic infection. ஓகே, அப்ப எப்சார்ப்ஷன் என்ன சொல்றாங்க? புவரா இருக்க போதான் ஓரல் எப்சார்ப்ஷன். அப்படின்னு என்ன செஞ்சா சரி? ஓரல் எப்சார்ப்ஷன் சரி வரலன்னா என்ன செய்யணும்? பேரண்டரல் ரூட்டை யூஸ் பண்ணணும். சரியா? அப்ப ஓரல் எப்சார்ப்ஷன் புவர்ன்றதால நாங்க மெயினா பாக்குற எமைனோ கிளைகோசைட்ஸ் எல்லாம் மாதிரி பெரண்டரல் ஐவி ஃபார்ம்ல தான் இருக்க போகுது. ஐவியோ ஐஎம் ஃபார்ம் இருக்க போகுது. சரிதானே? பெரண்டரல் ஃபார்ம் தான் போகுது. சரிதானே? அடுத்து என்ன சொல்றாங்க? டிஸ்ட்ரிபியூஷன் ரீட் பண்ணுங்க பாப்போம். Distributed mainly in extracellular fluid, crosses placenta, but not BB effectively. டிஸ்ட்ரிபியூட்டட் மெயின்லி இன் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட். அப்படின்னு என்ன அர்த்தம்? எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் எங்கட கோர்ஸ்க்கு பெருசா தேவையில்லை, ஆனா தெரிஞ்சுக்கொள்ள நான் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் என்ன? அதாவது நாங்க ஒரு இலையம் எடுத்தா இலையம் என்னத்தால் ஆக்கப்பட்டீங்க சொல்லுங்க? கலங்களால. கலங்கள். பொதுவா கலங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கம்பேக்டா இல்ல தானே? கலங்களுக்கு இடையில ஒரு வகையான என்ன இருக்கு? பாய்மம் ஒன்று இருக்கு. அது தமிழ்ல பேர் என்ன? கல இடை பாய்மமா? கலத்திடைவெளி பாய்மம், இல்லாட்டி அப்படின்னு வேற ஒன்று இருக்குதானே? அதுதான் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட். சரியா? செல்லுலர்ண்டா கலம், செல்லுன்றது தானே செல்லுலர். எக்ஸ்ட்ராண்டா வெளியில உள்ள. சரியா? இது இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ராண்டா உள்ளுக்கு. சரியா? உள்ளால உள்ள. அதே மாதிரி எக்ஸ்ட்ராண்டா வெளியால. அப்ப இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குகிற பாய்மம். கலத்துக்கு உள்ளுக்குள்ள பாய்மம். இப்ப கலத்துலகம் நாங்க பார்த்து தானே மென்சாவை தாண்டினா பிளாஸ்மால மெயினா இருக்கிறது அந்த ஓட்டை தானே. அப்ப அந்த பாய்மத்துக்கு நாங்க சொல்றது, இது உள்ளுக்குள்ளத்துக்கு நாங்க சொல்றது இன்ட்ரா செல்லுலர். சரியா? இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட். இதே வெளியில இருக்கிறதுக்கு நாங்க என்ன சொல்ற? எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட். சரிதானே? அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்ல எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. பிளட் வெசல்ஸ்ல இருந்து இதுக்கு, அதாவது மயிர்துளை குழாயில இருந்து இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடுக்கு நல்லா க்ராஸ் ஆகுது, நல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு சொல்றேன். சரி. அதே நேரம் பிளசண்டாவை தாண்டி போகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிளசண்டாவை தாண்டினா எங்க போகலும் பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு. ஒரு பிரெக்னன்ட் லேடி உண்டு இந்த மெடிசின் எடுத்தா பிளசண்டாவை தாண்டி வயிற்றுள்ள யாருக்கு போகலும்னு சொல்றாங்க? குழந்தைக்கு போகலும். சரிதானே? பிளசண்டாவை எல்லா மெடிசினும் தாண்டாது, சில மெடிசின்ஸ் தாண்டுறது. இப்ப நாங்க பாக்குற எமைனோ கிளைகோசைட் பிளசண்டாவை தாண்டி ஒரு பிரெக்னன்ட் லேடிஸ் எடுத்தா அவங்களோட குழந்தைக்கு, வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் குழந்தையில் உள்ள கலங்களுக்கும் செல்ஸுக்கும் இந்த மெடிசின் போக இயலும். அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னாலும் ட்ரிபிள் பி என்ன அர்த்தம்? பிளட் பிரெயின் பெரியர். பிளட் பிரெயின் பெரியரை தாண்டாது அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுதானே அந்த பெரியர். அப்ப பெரியருக்கு அங்கேயால பக்கம் இருக்கிறது யாரு? பிரெயின் செல்ஸ். பாருங்க, ஒரு பிரெக்னன்ட் லேடி இந்த மெடிசின் எடுத்தா அவனோட வயிற்றுல உள்ள குழந்தையில உள்ள கலங்களுக்கு போகும். என்றாலும் எடுக்கிற அந்த லேடிட பிரெயின்ல உள்ள செல்லுக்கு போகுமா? போகுது இல்லைன்னு சொல்றாங்க. பாரு, நாட் பிளட் பிரெயின் பெரியர் எஃபெக்டிவ்னு சொல்றாங்க. அப்படி என்ன, ஒரு பிரெக்னன்ட் லேடி எடுத்தா பிளசண்டாவை தாண்டி குழந்தையிட கலங்களுக்கு செல்ஸ்க்கு போகலும். என்றாலும் எடுக்கிற அந்த பேஷண்ட் பிரெயின் செல்ஸ்க்கு ஓரளவு கொஞ்சம் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு சொல்றேன். கிளியரா? பிளசன்ட் தமிழ் வேர்ட் வருது இல்லை, இதான் சொல்றேன். அந்த குழந்தையையும்
தாயையும் பிரிச்சு வைக்கிற இப்படி ஒரு இருக்குதானே. அந்த கருப்பையில குழந்தை இருக்க கிட்ட ஒரு கவரால கவர் பண்றீங்க தானே. அந்த கவர் தமிழ் பேர் என்னன்னு தெரியும், அதுக்குதான் சொல்ற பிளசண்டா. கர்ப்பப்பையில அந்த குழந்தைய அந்த 3 மென்சாவியெல்லாம் இந்த செவ்வாயெல்லாம் சொல்றதானே, இதுலுக்கு தானே அந்த குழந்தை இருக்க போற. இதுலுக்கு ஒரு பாய்மமும் இருக்கும். அந்த தண்ணி குடம்னு சொல்லி சொல்லுவாங்க, அது மாதிரி. ஓ, அத தாண்டி போகும் அப்படின்டா குழந்தைக்கு போகும். விளங்குதா? குழந்தையோட காலங்களுக்கெல்லாம் போகும். சரிதானே? அப்ப இந்த பிளசண்டாவை தாண்டி போகும். குழந்தைய எங்கட உடம்புல வச்சு, அதாவது எங்கடா பிரெக்னன்ட் லேடிஸ்ட உடம்புல வச்சு பிரிச்சு வைக்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்கு, மென்சவ்வாலான ஸ்ட்ரக்சருக்கு தான் பிளசண்டான்னு சொல்றேன். ஓகேயா? எல்லா மெடிசனும் இதை தாண்டி கொண்டு குழந்தைக்கு போற இல்ல. சரி, இதை தாண்டில சில மெடிசின்ஸ். ஆனா சில மெடிசின்ஸ் என்ன செய்யற, அதையும் தாண்டிட்டு போற. அப்படியான மெடிசின்ஸ் தான் பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு கொடுக்கறது கவனமா கொடுக்கணும். விளங்குதா? கிளியரா? சரி, இன்னும் தடவை சொல்லுங்க. வரைக்கும் நான் பிளசண்டாக்கு சரியான வேர்டு சர்ச் பண்றேன். இல்ல நீங்க சர்ச் பண்ணி எனக்கு சரியான வேர்டு சொல்லுங்களேன். பிளசண்டா என்னண்டு? பிளசண்டான்னு சொல்லி தொப்புள்னாலும் தானே. இல்ல, அது அம்பிளிக்கல் கோட். பிளசண்டா தமிழ் வேர்டு என்ன? தொப்புள் தொப்புள் கொடி சார். சரியா? அப்ப அந்த குழந்தைய ஒரு பையொண்டு மாதிரி வச்சு அதுல தானே வச்சிட்டு இருக்கிற. சரியா? இது குழந்தைண்டா இப்ப வயிற்றுல சும்மா ஓப்பனா இல்ல தானே. அப்ப ஒரு பேக் ஒன்றுக்கு மாதிரி தானே அந்த குழந்தை இருக்கு. அந்த பேக்குக்கு தான் நாங்க என்ன சொல்றதா பிளசண்டான்னு சொல்றோம். விளங்குதா? அப்ப பாருங்க, நாங்க சாப்பிடுற சாப்பாடு டிரெக்டா குழந்தைக்கு போற இல்லையே. பிரெக்னன்ட் லேடி சாப்பிடுற சாப்பாடு டிரெக்டா குழந்தைக்கு போறலையே. அது இதை தாண்டி நீங்க சொல்ற அந்த தொப்பல் கொடி சரி இதால போறது. சரி, அப்ப அங்கே ஒரு பிசிக்கல் இதொன்று இருக்குது, கோடு மாதிரி, வய கோடு மாதிரி. அப்ப அதால மட்டும்தான் இங்கால வாரதும் இங்கால போறது. அப்ப வேற எங்காலையும் போகாம தடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுதான் பிளசண்டா. இப்ப இதை தாண்டி இங்காலையோ அதாவது உள்ளாலையோ வெளியாலையோ ஒன்றும் போகாது. சரியா? ஒரு பெரியரா இருக்கிற. அப்ப இதையும் தாண்டி போகணும்டா, இந்த மென்சவையும் தாண்டி போகணும்டா அது ஆகும் ஒன்று சைஸ்ல சின்னதா இருக்கணும். அடுத்தது என்ன, மென்சவை தானே தாண்டுது. அப்ப ஆகும் லிபிட் சொலிபிளா கூட இருக்கணும், போலரைசேஷனே இல்லாம இருக்கணும். மடிப்பா இருக்கு. அப்ப நாங்க ஸ்டார்ட்ல பார்த்தோமே, டிஸ்ட்ரிபியூட் ஆகணும்டா இல்லாட்டி எப்சோர்ப் ஆகணும்டா சில இயல்புகள் இருக்கணும். அதுகள்ல ஆகும் நல்ல சைஸ் குறைவா, அதே மாதிரி லிபிட் சொலிபிலிட்டி நல்லாவே கூடயா, போலரிட்டியே இல்லாம இருந்தா தான் இதெல்லாம் தாண்டும். அப்படி சில மெடிசின்ஸ் இதை தாண்டி என்னது வயிற்றில் உள்ள குழந்தைக்கே போற. விளங்குதா? அப்ப அப்படிப்பட்ட மெடிசின்ஸ் எடுக்க கிட்ட கட்டாயம் பிரெக்னன்ட் லேடிஸ் என்ன இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். விளங்குதா? சரி, உங்களோட இன்ட்ரெஸ்டிங்காக இப்பவே ஒன்று சொல்லும், அடுத்தடுத்த ஸ்லைட்ல உள்ளது. இந்த மெடிசின் எடுக்கிறதால எங்களுக்கு ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வரையிலும், அதுதான் என்னண்டா ஒட்டோடாக்சிசிட்டி. சரியா? ஒட்டோடாக்சிசிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்டா, காது கேட்காம போறது. விளங்குதா? எங்கட கேள்தகு சக்தி இல்லாம போறது. சரி, அப்ப சில ஆட்களுக்கு ரிவர்சிபிளா இருக்கும். அப்படின்னா இந்த மெடிசின் எடுக்க கிட்ட கொஞ்சம் கேட்கறது, காது கேட்கறது குறைஞ்சி மெடிசின் விட்டு கொஞ்சம் காலத்துல ஒட்டோவா சரியா ரிவர்சிபிள். ஆனா மிச்சம் கொஞ்சம் பேத்துக்கு மிச்சம் ஹைட்ரோஸ்ல தொடர்ந்து எடுக்க கிட்ட அது பெர்மனண்டா இருக்கும். திரும்ப காது கேட்காது, இல்லாட்டி நார்மலா கேட்கறதை விட குறைவா கேட்கும். அப்படி ஒரு சைடு எஃபெக்ட்ஸை காட்டுற இந்த எமைனோ கிளைகோசைட்ஸ் சரியா முக்கியமான ஒரு சைடு எஃபெக்ட்ஸா எம்சிக்யூல நிறைய தடவை வந்துருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த மெடிசினை சரியா பிரெக்னன்ட் லேடி ஒன்று தொடர்ந்து எடுக்க கிட்ட பிறக்கிற குழந்தையில கண்டுபிடிச்ச என்னண்டா, சில குழந்தைகள் பிறந்த எப்படின்னா அவங்களுக்கும் பிறக்க கிட்டே காது கேட்காத நிலையில. சொல்ற விளங்குதா? அப்ப இந்த மெடிசின் எடுக்கிறதால சைடு எஃபெக்ட்ஸ்
யாருக்கு மட்டும் இல்ல, பிரெக்னன்ட் மதருக்கு மட்டும் இல்ல, அவங்களோட குழந்தைக்கும் கூட அந்த மெடிசின் சைடு எஃபெக்ட்ஸ் காட்டுற. ஏண்டா இதை தாண்டி குழந்தையிட கலங்களுக்கு போறதால. சொல்றேன் கிளியரா? ஆம் சார். சரியா? அப்ப இது மிச்சம் அன்சேஃபான ட்ரக் கொண்டு பிரெக்னன்ட் பீரியட்ல. சரி, அந்த டைம்ல இந்த மெடிசன் எடுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கொள்ளணும். சரியா? கோஷனா இருக்கும். சரிதானே? சில மெடிசன்ஸ் இப்ப இது தாண்டி போகாது. சைடு எஃபெக்ட்ஸ் காட்டுறா பிரெக்னன்ட் லேடிக்கு மட்டும்தான் காட்டு. சரியா? குழந்தைக்கு காட்ட போறே இல்லை. அப்ப குழந்தைக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாட்டி ஏதாச்சும் அட்வர்ஸ் ரியாக்ஷனோட காட்டணும்டா கட்டாயம் என்ன செய்யணும்? பிரசன்டாவை தாண்டி போகணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஓகே சார். அடுத்தது மெட்டபாலிசம் எங்க நடக்குதாம்? லிவர்ல. லிவர்ல மெட்டபாலிசம் நடக்குது. சரிதானே? அப்படின்னா இவங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆன ஆட்களுக்கு இல்லாட்டி இம்பேர்மெண்ட் ஆன ஆட்களுக்கு நாங்க என்ன செய்யணும்? இதை அவாய்ட் பண்ணணும். டோஸை குறைக்கணும், குறைச்சு கொடுக்கும். சரிதானே? அடுத்தது எங்கால எக்ஸ்கிரேட் ஆகுதா? சொல்லுங்க. எங்கால எக்ஸ்கிரேட் ஆகும்? யூரினா போறண்டா எங்க? கிட்னி. யூரினோட போறண்டா கிட்னியால எக்ஸ்கிரேட் ஆகுது. சொல்லுங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆன ஆட்களுக்கும் இம்பேர்மெண்ட் ஆன ஆட்களுக்கும் நாங்க என்ன செய்யணும்? டோஸை குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். சரிதானே? ஓகே. அடுத்தது எந்தெந்த ஆட்களுக்கு இவங்களை யூஸ் பண்ணணும்னு இந்த ஸ்லைட்ல தந்திருக்கு. சரியா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொடுக்குற மெயினா பாருங்க, கிரேம் நெகட்டிவ் பெசிலஸுக்கு. பாருங்க, நாங்க பென்சிலின் படிக்க கிட்ட அடிக்கடி வந்தது கொக்கஸ். சரி, இப்ப பாருங்க அமைனோ கிளைகோசைட்ஸ் கொடுக்குற பெசிலஸுக்கு. சரிதானே? அதுவும் கிரேம் நெகட்டிவ்க்கு தான் மிச்சம் எஃபெக்டிவ்னஸ் காட்டுற. சரியா? கிரேம் பாசிட்டிவ்க்கு எஃபெக்டிவ்னஸ் மிச்சம் குறையும். சரிதானே? அதே நேரம் கிரேம் நெகட்டிவா இருந்து மட்டும் போதா ஏரோபிக்கா இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏரோபிக் எனரோபிக்னா காற்றுக்குரிய ஆக்சிஜனை எடுக்கிற பாக்டீரியா. இதெல்லாம் மேலவுள்ள மைக்ரோபயாலஜில பிரிச்சிருப்போம் தானே, காற்றுவால், அமையத்திற்கேற்ற காற்றுவால், காற்றின்றிய வால். அப்ப இந்த ஆன்டிபயோட்டிக்கை யூஸ் பண்ணிலும் காற்றுவால் பாக்டீரியாக்களுக்கு மட்டும், அதுவும் மெயினா நல்ல எஃபெக்டிவா காட்டுற நெகட்டிவ் பெசிலஸுக்கு. ஏண்டா இவங்க பாக்டீரியா உள்ளுக்கு போகணும்டா, உள்ளுக்கு போய்த்து தானே அதில் உள்ள ரைபோசமோட சேரணும். அப்படி உள்ளுக்கு போறதுக்கு கட்டாயம் ஆக்சிஜன் தேவை. விளங்குதா? அப்ப ஆக்சிஜனை எடுக்காத பாக்டீரியாக்களுக்கு ஆக்சிஜன் இருக்காது. அப்ப இந்த இடத்தை தாண்டி போறதுக்கு ஆக்சிஜன் இருக்காது அந்த பாக்டீரியா கிட்ட. அப்ப ஆக்சிஜன் இல்லைன்னா இவங்களுக்கு தாண்டி போகலாம். அதால காற்றின்றி வாழ் பாக்டீரியாக்களுக்கு இது இன்எஃபெக்டிவ். சரியா? இன்எஃபெக்டிவ் சொல்ற விளங்குதா? ஏன் அவங்களுக்கு இன்எஃபெக்டிவ்? அது anaerobic. அவங்களுக்கு ஆக்சிஜன் இருக்காது. செல்லுள்ளுக்கோ பாக்டீரியா செல்லுள்ளுக்கோ எமைனோ கிளைகோசைட் போறது. ஓகே தானே? கிளியரா அப் டு நவ்? லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் திரும்ப சொல்லுங்க. சரி, எமினியன் பேக் தான் நினைக்கிறேன். லாஸ்ட் பாயிண்ட் என்னண்டா, இப்ப பாக்டீரியா உள்ளுக்கு போனா தானே புரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணலும். அது சொல்றது விளங்குதா? ஏண்டா புரோட்டீன் சிந்தசிஸ் எங்க நடக்குற? ரைபோசோம்ல தானே. ரைபோசோம் என்றது எங்க இருக்கு? கலத்துள்ளுக்கு தானே. சரிதானே? அப்ப இவங்க ஒரு பாக்டீரியா கலத்துக்கு உள்ளுக்கு போகணும்டா. சரியா?
அப்ப அந்த கலத்துல இல்லாட்டினா பாக்டீரியால என்ன இருக்கணும்? ஆக்சிஜன். ஆக்சிஜன் இருக்கணும். இவங்களுக்கு போறதுக்கு ஆக்சிஜன் கட்டாயம் தேவை. நீங்க அந்த இப்படி ஒரு விஷயம் படிச்ச இல்லையா? இந்த ஒளித்தாக்கம் இருட்டாக்கம் அதுக்கு ஏதோ ஒன்று தேவைன்ற மாதிரி நம்ம படிச்ச தானே பயோல. ஒளித்தோப்புல அப்படி ஏதாவது ஒளித்தோப்புல இல்ல சுவாசம் படிச்சீங்க தானே? காற்று சுவாசம் காற்றின்றிய சுவாசம் என்று. ஆக்சிஜன் இருந்தா தான் செல்லுலுக்கு போகும், ஆக்சிஜன் இல்லாட்டி செல்லுலுக்கு போகாதுன்னு படிச்சீங்களா? செல்லுலுக்கா இலைமணிலுக்கா? இலைமணிலுக்கா நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்ல. இலைமணிலுக்கு இல்லையா? காற்று சுவாசம் நடக்கணும்டா இலைமணி உள்ளுக்கோ அந்த முதலாவது ஸ்டெப்ல வர விளைபொருள் பைருக் ஆசிட்னு நினைக்கிறேன். பைருக் ஆசிட்டா ஏதோ உண்டு இதுகளுக்கு போகணும்டா அந்த இடத்துல என்ன தேவைன்ற பைருவேட்டா இருக்கும். ஆக்சிஜன் தேவைன்னு சொல்றதானே? ஓ சார். ஆக்சிஜன் இருந்தா தான் காற்று சுவாசத்துக்கு போகும். ஆக்சிஜன் இல்லைண்டா காற்றினுடைய சுவாசத்துல அதோட ஸ்டெப் முடியும். அதுக்கப்புறம் ஏதோ 2 நொதித்தலோ என்னமோ வரும் அப்படின்றீங்க தானே பயோல. ஆல்கஹால். அப்ப அது மாதிரி தான் இங்கேயும் எமைனோ கிளைகோசைட்ஸ் பாக்டீரியா செல்லுலுக்கு போகணும்டா என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. ஆனா எனரோப்ஸ்ல காற்றின்றிய வாழ்ல ஆக்சிஜன் இருக்காது. அப்ப ஆக்சிஜனை கொடுத்துதான் நாங்க இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் இல்லையே. இந்த பாக்டீரியாக்கள் ஆக்சிஜனை கொடுத்தாவே என்ன செஞ்சிடும்? செத்து போயிடும். விளங்குது? அதான் கட்டுப்பட்ட காற்றின்றிய வாழ் நாங்க படிக்கிறேன். கிளஸ்டிடியம் எல்லாம் என்ன நடக்கும்? ஆக்சிஜன் இருந்தாவே செத்து போ. சரி, அப்ப எனரோப்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இவங்க இன்டேக் பண்றதுக்கு இல்லாட்டி அப்டேக் பண்றதுக்கு ஆக்சிஜன் தேவை. சரிதானே? அதான் இந்த பாயிண்ட் தந்திருக்கு. ஓகேயா? களத்துக்கு போறதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஓ அவ்வளவுதான். இவங்க சும்மா சொல்லுவாங்க ஒரு ஆலண்டு ஒரு ஆலண்டு. அப்ப இந்த களத்துலக்கு போறோம்னா இந்த டோரை திறக்கிறதுக்கு கீ தேவை. அந்த கீ தானே என்னது? ஆக்சிஜன். ஆக்சிஜன் என்ற கீ இல்லாட்டி அந்த டோரை ஓபன் பண்ணிக்கொண்டு உள்ளால போகல. வேறங்குதா? அப்ப எனரோப்ஸ் கிட்ட அந்த ஆக்சிஜன் இருக்காது, கீ இருக்காது. அப்ப இவங்க வெளியிலேயே இருந்துட்டு தான் இருக்கணும். உள்ளுக்கு போகலாண்டா அவங்க டிஃபெக்டா காட்டலுமா? ஏதா வெளியில இருந்து யோசிச்சு கொண்டு இருக்கணும். கடைசி வரை காட்டுமா? சரி, அப்ப இப்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் வரப்போகுது. இந்த 2வது பாயிண்ட் நல்லா விளங்கிக்கோங்க. அதுக்கு முதல் யாராச்சும் இதை ரீட் பண்ணுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ட் ரீட் பண்ண கஷ்டம்னாலும் பரவாயில்ல, ரீட் பண்ணுங்க. Spectrum of activity. இல்ல 2வது பாயிண்ட் Synergistic அதான் சார். ஓ ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் ரெண்டையும் ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் பார்த்தோம் தானே. இப்ப 2வது பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு. அதை ரீட் பண்ணுங்க பாப்போம். Synergistic with beta lactams against some gram positive bacteria. சரி, அப்ப இந்த சினாரியோவை நீங்க விளங்கி பாருங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்ப இதுக்கு நீங்க தான் ஆன்சர் சொல்ல போற. சொல்லுமே இது ஒரு தொகுதி. இதுல எத்தனை பாக்டீரியா இருக்கு? 50 பாக்டீரியா இருக்கு. சரியா? இந்த 50 பாக்டீரியா இருக்கிற இந்த தொகுதிக்கு நாங்க பெனிசிலினை மட்டும் அனுப்பினா, சரியா, பெனிசிலினை மட்டும் கொடுத்தா அந்த பெனிசிலின் பேத்து சும்மா சொல்லுவோம் எத்தனை பேரை கொள்ளுது? 20 பேரை கொள்ளுது. சரி, அதே மாதிரி அதே பாக்டீரியா உள்ள ஒரு தொகுதிக்கு 50 பாக்டீரியா இருக்கு. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? எமைனோ கிளைகோசைட் கொடுக்குறீங்க. 50 பாக்டீரியா இருக்கு. சரி, எத்தனை பாக்டீரியாவை கொள்ளுதாம்? சும்மா சொல்லுவோமே 15 பாக்டீரியாவை கொள்ளுதாம். 15 பாக்டீரியாவை கில் பண்ணி. இப்ப அதே மாதிரி 50 பாக்டீரியா இருக்கு. இப்ப நீங்க மேல கொடுத்த அதே பெனிசிலினையும் அதே அமைனோ கிளைகோசைட்ஸையும் அதே அளவா கூட்ட குறைக்க ஒன்றும் இல்ல. பெனிசிலின் அதே மாதிரி
எமைனோ கிளைகோசைட் ரெண்டையும் அதே 50 பாக்டீரியா இருக்கிற தொகுதி ஒன்றுக்கோ இப்ப ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறீங்க. இப்ப கூட்டி கழிச்சு சொல்லுங்க, எத்தனை பாக்டீரியா கில் ஆகும்? எத்தனை பாக்டீரியா கில் பண்ணப்படும்? 25 35 எவ்வளோ? 35 35 தான் நாங்க நினைக்கிறேன். இவர் தனியா போனா 20 பேரை கொல்லும், இவர் தனியா போனா 15 பேரை கொல்லும். இப்ப 2 பேரும் சேர்ந்து போனா 20 15 35 பேரை தானே கொல்லும்னு நினைக்கிறேன். ஆனா இல்ல, கட்டாயம் 35 பேரை விட கூட கொல்லும். சொல்ற விளங்குதா? தனியா ஒருத்தரையும் எடுக்கிறத விட இத ரெண்டும் சேர்த்து எடுக்கிட்ட வார இஃபெக்ட் என்னவா? கூட. கூட. அதுதான் சொல்ற சைனர்ஜிக் எஃபெக்ட். அதாவது தனித்தனியா நீங்க எடுக்கிற இஃபெக்ட்ஸ கூட்டக்கிட்ட ஒரு இஃபெக்ட் வருமே, அதை விட நீங்க அத ரெண்டும் சேர்த்து ஒரே மிக்க எடுக்கிட்ட வார இஃபெக்ட்ஸ் கூட. சொல்ற கிளியரா? சார் பென்சிலின் வந்து செல் வால் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ற. அடுத்தது வந்து ரைபோசோம் அமைனோ கிளைகோசைட் அமினோ கிளைகோசைட் வந்து புரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ற. அப்ப எப்படி சார் கூடும்? எப்படி கூடுமெண்டா, நீங்க சொன்னதுல ஆன்சர் இருக்கு. பென்சிலின் என்ன செய்யற? செல் வால் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணி, அதாவது செல் வாலை உடைக்கல, அப்படித்தானே? இப்ப நார்மலா நான் முதல் சொன்ன மாதிரி அமைனோ கிளைகோசைட் அதுல வேலையை காட்டணும்னா எங்கேக்கு போகணும்? களத்துக்கு உள்ளுக்கு போகணும், சரிதானே? அப்ப நார்மலா அமைனோ கிளைகோசைட் மட்டும் தனியா போறண்டா எதை தாண்டி போகணும்? செல் வாலை தாண்டி. செல் வாலை தாண்டி போகணும். இப்ப நீங்க பென்சிலினோட சேர்த்து எடுக்கிறீங்க, பென்சிலின் என்ன செய்யும் பேத்து? செல் வாலை உடைச்சிரு. அப்ப இப்ப விட அமைனோ கிளைகோசைடுக்கு ஈஸியா போகலுமா இல்லதா உள்ளுக்கு? அப்படின்னா ரெண்டும் சேர்த்து நீங்க எடுக்கிறதால தனித்தனியா எடுக்க கிடைக்கிற இஃபெக்டையும் விட கூடின இஃபெக்ட்ஸ சரியா எடுத்துக்கொள்ளலும் என்றைத்தான் நாங்க இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். விளங்குதா? அது ஞாபகமா எடுக்கணும். பொதுவா சேர்த்து எடுத்தா இஃபெக்ட்ஸ் கூடன்னு சொல்ற, அது சேர்த்துதான் எடுக்கணும்னா நீங்க அந்த அளவுக்கு சிவியர் கண்டிஷனுக்கு போனா தான் அவ்வளவு எல்லாம் யோசிக்கணும். இல்லாட்டி நாங்க ஆகும் சின்ன செஃபலெக்சினோடயே கதையை முடிக்கல. விளங்குதா? சொல்ற விளங்குதா? நாங்க எடுத்த நாட்களே பெரிய டோஸுக்கு பெரிய பவர்ஃபுல்லானால யூஸ் பண்றீங்களா? ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒரு ப்ராப்ளம் இருக்குதானே. ஸ்டார்ட்ல ஆகும் பவர் குறைஞ்சதுல வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா மேலகி போகணும். சரியா? எடுத்தாப்புல இதான் சொல்றேன், எமோக்சிலின் எடுக்க கூடாதுன்னு. எமோக்சிலினை விட பவர் குறைஞ்ச பெனிசிலின் இருக்கு, அதான் சொல்ற ஓரல் பெனிசிலின். அடுத்தது என்ன? செஃபலெக்சின். அது மாதிரி ஸ்டார்ட்ல இந்த பவர் குறைஞ்சதை வச்சு நாங்க ரிலீஃப எடுத்துக்கொள்ள பார்க்கணும். சரியா? ஏழாவது கட்டம் தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஒரேடியா எங்களுக்கு டக்குன்னு குணமாகணும், டக்குன்னு பழையபடி வெளியாடணும் ஆடணும் என்று நினைச்சு ஆகும் பவர்ஃபுல்லான ஆட்களை நாங்க யூஸ் பண்ணகிட்ட குயிக்கா ரிலீவ் ஆகும். ஆனா அடுத்த தடவை வரகிட்ட அது கேட்காது. சம்டைம் ரெசிஸ்டன்ஸை உண்டு பண்ணிக்கொள்ளிடு. சரி, இப்ப எங்களுக்கு குயிக்கா குணம் ஆகணும்ன்றதை விட இந்த பயோட்டிக்ஸ் இல்லாட்டி மைக்ரோப்ஸ் வரக்கிட்ட ரெசிஸ்டன்ஸா உண்டு பண்ணிக்கொள்ளாம நாங்க பாதுகாத்து கொள்ளணும்ன்றதுதான் முக்கியம். சரிதானே? ஒரு 2 நாள் லேட் ஆனாலும் பரவாயில்ல, பவர் குறைஞ்சதை வச்சு ரிலீஃப் எடுக்கிறது தான் கெட்டித்தானே. சரி, அப்ப பிரைவேட் பக்கம் இது மிச்சம் நடக்கிறே குறவு. சரியா? உண்மையில இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் விஷயத்துல மட்டும் இல்ல, அடுத்தடுத்த விஷயங்கள்லயும் தான். இப்ப சும்மா சொல்லுவோமே, பக்கத்துல 2 டிஸ்பென்சரி இருக்குன்னு வைப்போமே. இப்ப எந்த டிஸ்பென்சரிக்கு நீங்க ஒரு சொல்லுமே டிசீஸோ இல்லாட்டி ஒரு நோய் வந்த பிறகு நீங்க எந்த டிஸ்பென்சரிக்கு போறன்றது எதை வச்சு நீங்க தீர்மானிக்கிறேன்டா? நீங்க இல்ல, யாரும் தான். எதை வச்சு தீர்மானிக்கிறேன்டா? எந்த டாக்டர் தார மருந்துல ஒரு தடவை குடிக்கிட்டே ஒரு 2 தடவை எடுக்கக்கிட்டே எங்களுக்கு ரிலீவ் தாரன்றதை வச்சுதான் நாங்க யோசிக்கிறேன். விளங்குதா? அப்படிதானே? அப்புறம் மக்கள் என்ன யோசிக்கிறது? எந்த டாக்டர் கிட்ட போனா ஒரே டோஸ்ல ஒரே தடவைல அந்த நோயை குணமாக்கணும்னு தானே பாக்குறேன். அப்ப டாக்டர்மாருக்கும் அது தெரியுமே. அப்ப டாக்டர்ஸ்மார் என்ன செய்யறது?
அவங்களோட பிரைவேட் பிராக்டிஸ இல்லாட்டி பிரைவேட் ஏர்னிங்க கூட்டி கொள்ளணுன்றதுக்காக எழுதுறதுல பவர் கூடுனது எழுதுற ஃபெஸ்ட்டுக்கு விளங்குதா? அப்ப பவர் கூடுனது எழுத கிட்ட என்ன பிரச்சனை? இது மாதிரி குறைய பிரச்சனைகள் வரைட்டு உண்மையிலே இந்த இடத்துல டாக்டர் சிறைப்பு இல்லை. அப்ப உங்களுக்கு ஓரளவு நாலேஜ் இருந்தா நீங்க கொஸ்டின் பண்ணிடுங்க. இதை விட இதை யூஸ் பண்ணலதா இதை யூஸ் பண்ணலன்றது உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாலேஜ் ஒன்று இருந்தா கேட்கலுமே, சரிதானே? ஆனா எல்லாம் மக்களுக்கு இல்லையே. அதால அவங்களோட பிரைவேட் ஏர்னிங்காக இப்படி ஒரு பிராக்டிஸை வச்சு நிக்கிற ரெஷனல் இல்ல அது. சரி, ரெஷனல் யூஸ் இருக்கணும் மெடிசின், சரிதானே? இப்ப யோசிப்போம், எங்களுக்கு பிளட் கிளாட் வரைக்கும் இந்த கிளாட் ஒன்று உண்டாயிருக்கிட்ட அது கரைச்சி எங்களோட ப்ரெஷர் எல்லாம் நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு அந்த கிளாட்டை கரைக்கிறது தான் புத்திசாலித்தான். விளங்குதா? அந்த கிளாட்டை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி கிளாட்டை இல்லாமக்கிறது தான் புத்திசாலித்தனம். அது இல்லாம இன்னொன்று என்ன செஞ்சு கொள்ளலும், அந்த கிளாட்டால பிளட் போறது தானே கஷ்டமாகுது. அப்ப நாங்க பிளட் விஸ்கோசிட்டியா குறைக்கிறது. ரெண்டும் செய்யணுமா? இப்ப சொல்லுமே இந்த இடத்தால பிளட்டுக்கு போக கஷ்டம், ஏன்னா கிளாட் ஒன்று வந்துருக்கு. சரியா? ரெண்டால ரிலீவ் பண்ணி கொள்ளும். ஒன்று என்னண்டா போற பிளட் விஸ்கோசிட்டியா குறைக்கிறது, இல்லைன்னா இந்த கிளாட் அளவை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி குறைக்கிறது. இந்த கிளாட்டை குறைக்கிறது, சைஸை குறைக்கிறது கஷ்டம். கூட நேரம் மெடிசின் எடுக்கணும், கூட நாள் அத ட்ரீட்மெண்ட்ல இருக்கணும். அப்ப பேஷண்ட் பாக்குறேன்னா குயிக்கா சுவிட்ச் போட்டோன்னு லைட் பத்துற மாதிரி மெடிசின் எடுத்தோடனே நோய் குணமாகணும். அப்ப இதை விளங்கி கொண்ட டாக்டர்ஸ் என்ன செய்யற, கிளாட்டை கரைக்க பாக்குற இல்ல, பிளட் விஸ்கோசிட்டியா குறைக்கிற. சரி, அப்ப திரும்ப விஸ்கோசிட்டி கூட கிட்ட திரும்ப பழைய பிரச்சனையை காட்டுற. விளங்குதா? ஆயித்தான் மிச்சம் டாக்டர்ஸ் ஃபேமஸ் என்னத்துக்கு ஒன் ஷாட். உண்மையிலே ஒன் ஷாட்ன்றது சரி வராது. ரெஷனல் யூஸ் தான் நாங்க பார்க்கோம். கிளியரா? சார் பொதுவாக இந்த சினர்ஜெட்டிக் எஃபெக்ட்டுக்காக வந்து பென்சிலினையும் இந்த அமினோ கிளைகோசைடேமா சேர்த்து கொடுக்குற. பீட்டா லேக்டம்ஸ்ல செஃபலோஸ்போரின் பென்சிலின் எதுனாலும் பிரச்சனை இல்லை. நீங்க கேட்கிற இந்த 2 ஆன்டிபயோட்டிக் குரூப் மட்டுமாண்டா? ஓ சார். ஓ, பொதுவா இது 2 தான் கொடுக்குறேன். விளங்குதா? அதாவது தனித்தனியா எடுக்க கிட்ட தார எஃபெக்டை விட ரெண்டும் சேர்த்து எடுக்க கிட்ட வார எஃபெக்ட் மொத்தத்தை விட கூட்டுரு. என்ன அர்த்தம்? நீங்க தனியா கடைக்கு போயிட்டு ஒரு அளவு அமௌண்ட் கொடுக்க கிட்ட சொல்லுமே ஒரு 5 டொஃபி தான் கிடைக்குதுண்டு. இதே ஃப்ரெண்டும் எடுக்க கிட்ட 5 டொஃபி தான் கிடைக்கிற. ஆனா நீங்க அதே சாலியா 2 பேரும் சேர்த்து கொண்டு போய் கொடுக்க கிட்ட உங்களுக்கு 15 டொஃபி கிடைக்கிறேன்டா. எக்ஸ்ட்ராவா என்னமோ நடந்திருக்கேன்னு அர்த்தம். அப்படித்தானே? அதை தானே நீங்க சைனர்ஜி எஃபெக்ட்னு சொல்றேன், சரிதானே? உண்மையை பார்த்தா உங்களுக்கு 10 டொஃபி தான் வரும். ஆனா எக்ஸ்ட்ராவா 5 டொஃபி வர்றது மாதிரி தான் இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா வைக்கணும் நடக்குது. ரெண்டையும் சேர்த்து எடுக்கிறதான். ஓகேயா? அட்லீஸ்ட் நீங்க இதையாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 செல்லு மோர் தென் 2 செல்லி இருக்குது. அப்படித்தானே சார்? இல்ல இல்ல, சினர்ஜெட்டிக் எஃபெக்ட் சொல்றது 1+1 2 1+1 என்று சொல்றது ஈக்குவல் 2 இல்ல 1+1 என்று சொல்றது மோர் தென் 2 சொல்லி எடுக்கிற. ஓ அப்படிதான். அதுதான் விஷயம். சரியா? ஓகே, குட்டா. அடுத்து கிளினிக்கல் யூசஸ் பார்ப்போம். பொதுவா நாங்க கிராம் நெகட்டிவ்க்கு தானே யூஸ் பண்றேன்னு சொல்றீங்க பாருங்க. அதால தான் நிறைய இண்டிகேஷன் தந்திருக்கு. கிராம் பாசிட்டிவ்க்கு கொஞ்சம் போல தான் இண்டிகேஷன் தந்திருக்கு பாருங்க. முதலாவது என்ன? அப்பர் என் லோவர் யூடிஐ அப்படின்னா சொல்லுங்க. ஐசியூ யூசிமி அப்படிலாம் வர மாதிரி இது என்ன யூடிஐ என்றா? அதுமா சொல்லுங்க. ஜிஐடின்னா என்ன? gastrointestinal tract, அதே மாதிரி யூடின்னா ஐய விடுங்க. urinary tract யூரினரி ட்ராக். ஐயண்டா infection. இன்ஃபெக்ஷன். சரியா? அப்ப அப்பர் அண்ட் லோவர் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு இந்த அமினோ கிளைகோசைட்ஸ் யூஸ் பண்ணி கூட சொல்லுங்க. அதே மாதிரி ஐசியூண்டா அதே மாதிரி யூசி மீண்டா தெரியாவா? சரி, அடுத்த கிளாஸ் கட்டாயம் கேட்கிறா. இதுக்கு விரிவாக்கம் நீங்க சொல்லணும். ஓகே தானே? தெரிஞ்சிருந்தா செக் பண்ணுங்க குரூப்ல, உங்க டிஸ்கஷன் குரூப்ல. அடுத்தது ரைட் பண்ணுங்க பாப்போம்.
அடுத்த கிளினிக்கல் யூசஸ் என்ன? burn and wound infection. burn என்ன? சுடுபட்ட காயங்கள். சுடுபட்ட காயங்கள் இல்லாட்டி புண் வந்த காயங்கள்ல ஓ UTI னா யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் தானே? ஓ அதுதானே சொன்னோம் இல்லையா? எனக்கு ஒழுங்கா கேட்கல. ஓகே, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். யூரினரி சரி, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சரிதானே? அடுத்தது பேர்ன் ஆகின இடத்துல இல்லாட்டி ஏதாச்சும் wound வந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வந்தா அதுக்கு எதிராகவும் ஜென்டாமைசின் எல்லாம் ஐவி எடுக்கிறது. அடுத்து செப்டிசீமியா. இது ஒரு 3வது 4வது ஸ்லைட்ல செப்டிசீமியான்ற வேர்ட் வருது. யாராச்சும் சர்ச் பண்ணி பாத்தீங்களா செப்டிசீமியாண்டா என்ன? நானும் இதுக்கு முதல்ல 2 ஸ்லைட்லயுமே செப்டிசீமியான்னு என்னன்னு சொல்லி தரேன். நீங்க சர்ச் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை. சொல்லுங்க செப்டிசீமியாண்டா என்ன? பாய்சனிங் தானே? வேற வேற யாரும்? சரி, குயிக்கா சர்ச் பண்ணி பாருங்க. நீங்களா சர்ச் பண்ணி பார்த்தா மறக்காது. கூகுள்ல போய்த்து வாட் இஸ் செப்டிசீமியா டாக்ஸின்ஸ் எங்க இருக்கிறது? செப்டிசீமியாண்டா எங்க உள்ள இன்ஃபெக்ஷனுக்கு நாங்க செப்டிசீமியான்னு சொல்றேன். யூரினரி ட்ராக். யூரினரி ட்ராக்டா? பிரெயின்லயா? கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்களா யாராச்சும்? யாருமே சர்ச் பண்ணி பார்க்கலையா? பிளட் ஸ்ட்ரீம்லயா? பிளட்ல வர இன்ஃபெக்ஷன்ஸ் அது டாக்ஸின்ஸால இருக்கலும் இல்லண்டா ஏதாச்சும் பாக்டீரியா பெத்தஜன்ஸால இருக்கலும். சரியா? அப்ப இன்ஃபெக்ஷன்ஸ் இன் பிளட். யாரும் சர்ச் பண்ணி பார்த்தில பாருங்க. இன்றைக்கும் நான் செப்டிசீமியாண்டா என்னன்னு சொல்லாம இருந்தா கடைசி வரைக்கும் செப்டிசீமியான்ற வேர்ட் எல்லா டியூட்லயுமே இருக்கும். ஆனா என்ன மீனிங்னு தெரியும். சரி, என்ன நோய் நான் சொன்னதான் இப்ப பார்க்க தேவையில்லை. ஆனா செப்டிசீமியாண்டா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறேன் நல்ல. அடுத்தது பெக்டீரியா. அதை வச்சே சொல்லுங்க. செப்டிசீமியாண்டா இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாட்டி பைரஜன்ஸ் இன் பிளட். அதே மாதிரி பாக்டீரியாண்டா பாக்டீரியா ஈமியா சேர்த்து சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பிளட்ல. பிளட்ல பாக்டீரியா போறது. பாருங்க, செப்டிக் ஆகன்ற வேர்ட் நீங்க கேள்விப்பட்டில்லையா? வெட்டு காயங்கள் அதி வந்தா செப்டிக் ஆகன்றது கேள்விப்பட்டில்லையா? செப்டிக்னா இன்ஃபெக்ஷன் வருது. அப்ப இங்க சீமியா இல்லாட்டி ரீமியா ஈமியான்றது எது? பிளட் சொல்றேன். அப்ப இன்ஃபெக்ஷன் இன் பிளட், அதே மாதிரி பாக்டீரியா இன் பிளட். அடுத்தது எண்டோகார்டியைட். சப் அக்யூட் பாக்டீரியல் எண்டோகார்டைட்டிஸ். அப்படின்னா எண்டோகார்டைட்டிஸ்னா என்ன? கார்டியாண்டா என்ன? கார்டியக்கண்டா என்ன? கார்டியக் ஃபெயிலியர்னா என்ன? ஹார்ட்ல இன்ஃப்ளமேஷன். ஹார்ட்ல வர பாக்டீரியல் இன்ஃப்ளமேஷன். சரிதானே? அடுத்து ஆர்டிஐ என்ன சொல்ற? பிரங்கோ நியூமோனியா. பிரங்கோன்றது, பிரங்கஸ்ன்றது, பிரங்கியான்றது நுரையீரல்ல வர அதுல வர நியூமோனியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு எங்களுக்கு அமைனோ கிளைகோசைட்ஸ் யூஸ் பண்ணிடுங்க. அடுத்தது நியூட்டனல் இன்ஃபெக்ஷன்.
என்று நாங்க யாருக்கு சொல்றது? சின்ன பிறந்த குழந்தை. மிச்சம் சின்ன குழந்தைகள் இருக்கு, நாங்க குழந்தைகள் கைப்புள்ளைகள் சொல்றேன். நியோனேட். அப்ப அவங்களுக்கு வர இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் ஜென்டாமைசின் மாதிரி எமைனோ கிளைகோசைட்ஸ் இருக்கு. அடுத்தது கைனகாலஜிக்கல் பிரெக்னன்ட். கைனகாலஜி அது மாதிரி நினைக்கிறா. அது மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸுக்கும் எங்களுக்கு என்ன யூஸ் பண்ணலும்? எமைனோ கிளைகோசைட்ஸ் யூஸ் பண்ண இயலும். அடுத்து கிராம் பாசிட்டிவ்லையும் என்ன சொல்ற? பாக்டீரியா, அதாவது பாக்டீரியா கிராம் நெகட்டிவ் பிளட்டுக்கு போனாலும் சரி, கிராம் பாசிட்டிவ் போனாலும் சரி பிளட்டுக்கு எங்களுக்கு எமைனோ கிளைகோசைட்ஸ் யூஸ் பண்ணிருமே சொல்றேன். அடுத்தது என்ன? ஆக்சிடென்டல் அண்ட் ஆபரேட்டிவ் பர்ன்ஸ் அண்ட் சீரியஸ் ஸ்கின் கண்டிஷன்ஸ். அந்த பத்தின காயங்களை ஆபரேஷன் பண்ண. அது அப்படி கிராம் பாசிட்டிவ் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அதுக்கும் யூஸ் பண்ணிருமே சொல்றேன். அடுத்து எப்சஸ். எப்சஸ் கண்ணுல எப்சஸ் இன்ஃபெக்ஷன் எல்லாம் சொல்றது எங்களுக்கு ஒரு வூண்டொண்டு இல்லாட்டி புண்ணொண்டு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா நாங்க கிட்ட காயாம பழுக்கிறன்னு சொல்றதானே இன்ஃபெக்ஷன் வந்து அந்த பஸ் வருது. ஆனா அதுக்குதான் சொல்ற எப்சஸ் என்று. அப்படி இன்ஃபெக்ஷன் ஆகுனா அதுக்கும் என்ன செய்யலும்? எமைனோ கிளைகோசைட்ஸ் யூஸ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. ஓகே தானே? இப்ப நாங்க ஒட்டுமொத்தமா மேல பார்த்த இப்ப ஒவ்வொரு மெடிசினும் தந்து எதுக்கு யூஸ் பண்ணிடலாம்னு இருக்கு. சரியா? திரும்ப அதை பார்க்க தேவையில்லையே. மேல தந்ததை திரும்ப ஒவ்வொரு மெடிசினும் தந்து அந்த மெடிசின் எதுக்கு பெர்டிகுலரி நல்லமென்னு சொல்லிருக்கு. சரிதானே? அதை பாருங்கோ. பார்க்கணுமா? திரும்ப மேல சொன்னதையே ஒவ்வொரு மெடிசினுக்கு சொல்லணுமா? தானே பார்க்க தானே. ஓகே. அடுத்தது ஆன்டிபயோட்டிக்ஸ் முடிய ஒரு எம்சிக்யூ எக்ஸாம் உண்ட வைப்போம். சரி, எக்ஸாம் உண்டு வைப்போம். மேக்சிமம் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுவோம். இல்லைண்டா ஒரு டியூட்டர் மாதிரி தந்து அந்த டியூட்டர் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நீங்க செஞ்சுட்டு வரணும், அதை நாங்க கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேயா? இது வரைக்கும் வந்து பாஸ் பேப்பர்ல வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ்ல உள்ள கொஸ்டின்ஸை நாங்க கலெக்ட் பண்ணி ஒரு டியூட்டா எடுத்து இல்லாட்டி ஒரு எக்ஸாம் மாதிரி செஞ்சு அதை கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். எங்களுக்கு எவ்வளவு செய்யற மாதிரி இருக்குது. ஓகே தானே? கதைக்கிறது கேட்கலையா? நான் பேசுறது முடியுதா? இல்ல சார், கேக்குது. ஓகே. அப்ப எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகுங்க கொஞ்சம். அப்ப எக்ஸாம் மாதிரி இது மாதிரி டிஸ்கஷன் அது நடந்தா தான் கொஞ்சம் திரும்ப பார்த்து விடும். அப்ப அதுக்கும் செஞ்சுட்டு போவோம். ஓகே. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்ப்போம். முதலாவது ஆல்ரெடி சொன்னது என்னது? ஆட்டோ டாக்ஸிசிட்டி. அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்களோட கேள்தக வீச்சு குறைகிறது, இல்லைன்னா சுத்தமாவே கேட்காம போறது. சரிதானே? அப்ப ரீட் பண்ணுங்க. adverse effects. First one. Ototoxicity, ear and labyrinth disorders. This is usually reversible if observed promptly and dose adjusted. Irreversible hearing loss or defenses can occur. சரியா? அப்ப பாருங்க, இந்த இடத்துல ப்ராப்ளம் வர. சரி, இந்த இடத்துல ப்ராப்ளம் வர. சரியா? சொல்லுங்க. இந்த இடத்துல ஒன்று மெயின் எங்கட கேட்கிறது. சரிதானே? கேட்கும் ஆற்றல் தானே. அது இல்லாம இன்னொரு விஷயம் இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணப்படுறது. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பேலன்சிங். அப்ப ஒன்று எங்களுக்கு காது கேட்கறதுல ப்ராப்ளம் வரையிலும், இல்லண்டா பேலன்ஸ்லையும் சமநிலையிலையும் பிரச்சனை வரையிலும் ஒரு சைட் டிஃபெக்டா இந்த மெடிசின். ரெண்டையும் ஒன்றோட ஒன்று ரிலேட்டட் பண்ணிக்கோங்க. அப்ப ஈஸி தானே.
ஓகே தானே? அப்ப திஸ் இஸ் யூஸ்வலி ரிவர்சிபிள். அதாவது ஒட்டோடாக்சிசிட்டி பொதுவா ரிவர்சிபிள். நாங்க மெடிசினை குடிக்கிறத விட்டோம்னா இந்த பழைய நிலைமைக்கு எங்களுக்கு வரையில. சரி, ஆனாலும் சில பேருக்கு இர்ரிவர்சிபிளா. சரி, ஹியரிங் லாஸே இல்லாம போகலும். டீஃப்னஸ்ன்றது என்னது? காது கேட்காம போகிறது, செவிடாகன்னு சொல்றேன். சரிதானே? அதே மாதிரி ஒட்டோடாக்சிசிட்டி மட்டும் இல்ல, இது ஃபேமஸா, அதால ஞாபகம் வச்சுக்கோங்க. எமைனோ ஓ இருக்குதானே, அதே மாதிரி ஒட்டோடாக்சிசிட்டி, எமைனோ ஒட்டோடாக்சிசிட்டி. அடுத்து நெஃப்ரோடாக்சிசிட்டி. அப்ப பாருங்க, நெஃப்ரோன்ன்றது என்ன? சிறுநீரகத்தி. சிறுநீரகத்திக்கும் இது டாக்ஸிசிட்டியை ஒண்ணு பண்ணுதான். அப்ப பாருங்க, டியூ டு எமைனோ கிளைகோசைட்ஸ் மே அப்பியர் இன் அப் டு 10 to 25 ஆஃப் பேஷன்ஸ். சரியா? இப்ப நெஃப்ரோடாக்சிசிட்டி ஒண்ணு பண்ணுதான் கிட்டத்தட்ட 10 தொடக்கம் 25 பேஷன்ஸ்க்கு. அப்ப 100 பேர் எமைனோ கிளைகோசைட்ஸ் எடுக்க கிட்ட அதுல 10ல இருந்து 25 பேருக்கு இந்த நெஃப்ரோடாக்சிசிட்டி கண்டுகொள்ளல் சொல்றோம். அப்ப பாருங்க, பெரிய பெர்சன்டேஜா. அப்ப இதை நாங்க இம்பார்ட்டன்ஸா பார்க்கணும். சரியா? அப்படி நெஃப்ரோடாக்சிசிட்டி ஆகிறதால என்ன நடக்குதா பாருங்க. GFR என்ன? glomerular filtration. அப்படி என்ன? கலன் கோலத்துல வடிக்கிற அந்த ரேட் குளோமியருலர் ஃபில்டர் பண்ற அந்த லிக்விட் இல்லாட்டி வர அந்த லிக்விட் ஃபில்ட்ரேஷன் அளவு அப்படிதானே ரேட்ன்றது. ரேட்ன்றது பொதுவா டைமோட பாக்குறது தானே. அப்ப நார்மலா இருக்கிற ஆள்களை விட நெஃப்ரோடாக்சிசிட்டி வந்தா, இந்த சைடு எஃபெக்டா நெஃப்ரோடாக்சிசிட்டி வந்தா, சும்மா சொல்லுமே, நார்மலா உள்ள ஒரு அடல்ட்டுக்கு ஒரு மினிட் ஒரு நிமிஷத்துக்கு சொல்லுமே 2 லிட்டர் ஃபில்ட்ரேட் ஆகுதுண்டா. இதே நெஃப்ரோடாக்சிசிட்டி வந்தா அவங்களுக்கு கட்டாயம் ஒரு மினிட்டுக்கு கட்டாயம் 2 லிட்டரை விட குறைவா தானே நடக்கும், ஃபில்ட்ரேட் ஆகும். சரி, ஃபில்ட்ரேஷன் ஆகும். அது நல்லமா சரி இல்லையா? எங்கட உடம்புல இந்த விலையில இல்ல கூடாது கூடாது. அப்படி நடக்க சொல்லி தானே நாங்க டயாலிசிஸ் எல்லாம் பண்றோம். கிட்னி ஃபெயிலியர் ஆகுனா டயாலிசிஸ் பண்றது என்ன? இந்த ஃபில்ட்ரேஷனை நாங்க என்ன செய்யற, செயற்கையா செய்யறது. அப்ப ஃபில்ட்ரேட் ஆகணும், இல்லாட்டி பிளட்ல தேவையில்லாத விஷயங்கள் சேர 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 பிளட்ல டாக்ஸிசிட்டி கூட்டிட்டு போகும். அப்ப பிளட்ல டாக்ஸிசிட்டி கூட கிட்ட, அதாவது ஆகும் சென்சிபிள் கூடின, இல்லாட்டி இப்படி சொல்ற அந்த உணர்ச்சி கூடின அங்கங்கள் கலங்கள் எல்லாம் குயிக்கா டாக்ஸிசிட்டியாக பார்க்கும். சரியா? அப்ப நெஃப்ரோன் இல்லாட்டி கிட்னின்றது மிச்சம் முக்கியமான ஆர்கன் உண்டு. சரிதான்? அடுத்தது பாருங்க, மூணுமே டாக்ஸிசிட்டி தான் பார்க்கிறோம். ஒட்டோடாக்சிசிட்டி, நெஃப்ரோடாக்சிசிட்டி, அடுத்தது என்ன? நியூரோடாக்சிசிட்டி. அப்ப எதுக்கும் நச்சு தரையிலுமா சைடு எஃபெக்டா? நியூரோன்டா நரம்பு நரம்பு நச்சையும் ஏற்படுத்தலுமா. அப்ப நரம்புல பிரச்சனை வாரத்தால தான் என்னென்ன வரையிலுமா? கன்வல்ஷன்ஸ். அப்படின்னா என்செஃபலோபேத்தியா? யானைக்கால் மூளையில வரத எனக்கும் மறந்துட்டு என்செஃபலோபேத்தியா என்னன்னு ஒருக்கா சர்ச் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் நியூரோன் சம்பந்தப்பட்ட ஒரு டிசீஸா இருக்கு. சரியா? நரம்போட சம்பந்தப்பட்ட ஒரு டிசீஸா இருக்கு. அடுத்து கன்ஃபியூஷனல் ஸ்டேட், சொல்ல தேவையில்லையே. அடுத்து லெத்தர்ஜிண்டா, லீத்தல்ண்டா என்ன? லீத்தல் டோஸ் எல்லாம் சொல்றேன். லீத்தல் என்ன? லீத்தல் கேள்விப்பட்டில்லை. அதாவது கொல்லக்கூடிய அளவுக்கு ஆகும் கூடின டோஸ் என்ற மாதிரி சொல்லலாம். அப்ப கொல்றா நியூரோடாக்சிசிட்டியோட சம்பந்தப்பட்ட கொல்றது என்ன அர்த்தம்? இப்ப நரம்பு கலங்கள் இறக்கவும் சான்ஸ் இருக்கு, லீத்தலா இருக்கேன். அடுத்து மென்டல் டிப்ரெஷன்ஸ் அண்ட் ஹெலுசினேஷன்ஸ். ஹெலுசினேஷன் தெரிந்தானே, இல்லாதவன இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி கொள்றது. ஆல்சோ ஹேஸ் நியூரோமஸ்குலர் பிளாக்கிங் எஃபெக்ட். இது முக்கியமா. நியூரோமஸ்குலர் பிளாக்கிங் என்ன? அதுக்கு முதல் நியூரோமஸ்குலர்னா என்ன?
நரம்பு தசைகள். நரம்புக்கும் தசைக்கும் இடையில உள்ள அந்த ஜங்ஷனுக்கு நாங்க தான் என்ன சொல்றோம், நியூரோ மஸ்கியூலர் ஜங்ஷன் என்று. அப்படிதானே? இப்ப ஒரு தசை துடிக்கணுமெண்டா இல்லாட்டி சுருங்கணுமெண்டா இல்லாட்டி விரியணுமெண்டா அதுக்குரிய இன்ஃபர்மேஷனை கொண்டு வரது யாரு? நியூரான். நியூரோன்ஸ். அப்ப இது ரெண்டுக்கும் இடையில ஒரு கெப் ஒன்று இருக்கு, ஒரு ஜங்ஷன் ஒன்று இருக்கு. அப்ப இங்க இருந்து யார் இங்க போய் விஷயத்த சொல்ற? நியூரோ மஸ்கியூல். டிரான்ஸ்மிட்டர்ஸ் படித்திருக்கியா? எசிடைல் கோலின், எட்ரினலின், நோர்ட்ரினலின், அது மாதிரி நியூரோ ஆமா. டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு. அவங்க தான் பேத்து இங்க விஷயம் சொல்லணும். அப்ப இங்க ஒரு தூண்டலை காட்டும், இல்லாட்டி தூண்டல்ல தூண்டட் பேரை காட்டு, ஒரு ரெஸ்பான்ஸா காட்டு. சரியா? அப்ப இந்த இடத்துல பிளாக் ஆனா நீங்க யோசிக்கிற என்ன செய்யணும்? கையை அசைக்கணும், கையை நீட்டணும் என்று. ஆனா உங்களோட கை அசைக்கவோ நீட்டவோ படாது. சரி? அப்ப நியூரோ மஸ்கியூலர் பிளாக்கிங்கும் நடக்கல. சரி, எஃபெக்டா காட்டிலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நேரம் ஸ்கின்ல சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூஸ்ல எலர்ஜி காட்டில் பாருங்க. அப்ப இந்த யூட்டிகேரியா, எலர்ஜிக், அடுத்து டெர்மிடைட்டிஸ், பப்யூரா எல்லாமே வந்துட்டு எலர்ஜிடு டைப்ஸ் இல்லாட்டி ரேஷஸ்டு டைப்ஸ். சரிதானே? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியம் ஒட்டோடாக்சிசிட்டி, நெஃப்ரோடாக்சிசிட்டி, அடுத்தது என்ன? நியூரோடாக்சிசிட்டி. டாக்ஸிசிட்டி. சரி பாருங்க, அமைனோன்ற வர அந்த ஓவை வச்சு இந்த டாக்ஸிசிட்டிகளை வச்சுக்கோங்க. சரிதானே? அடுத்தது இன்டராக்ஷன்ஸ். இதோட இன்னொன்று எடுக்கிறது சம்டைம் ரிஸ்க கூட்டுற மாதிரி. அதாவது இன்டராக்ஷன்றது அதுதான், ட்ரக் இன்டராக்ஷன்டா அது ரெண்டையும் சேர்த்து எடுக்க கிட்ட ஒன்று சைட் எஃபெக்ட்ஸா கூட்டுற. நாங்க முதல் பார்ப்போம் சைனஜிஸ்டிக் எஃபெக்டும் இன்டராக்ஷன் தான். அது ரெண்டும் எடுக்க கிட்ட எங்களுக்கு விரும்பத்தக்க விளைவு கூட்டுரு. ஆனா எப்பவுமே விரும்பத்தக்க விளைவு கூட்டுறணும் இல்ல, சம்டைம் நாங்க ரெண்டு மெடிசன் எடுக்க கிட்ட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸும் கூட்டுரு. சரி, அதுதான் என்ன சொல்ற பாருங்க. அப்ப increased risk of nephrotoxicity when given with எம்ஃபோடெரிசின். சொல்லுங்க, எம்ஃபோடெரிசின் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? எம்ஃபோடெரிசின் ஒரு மெடிசின் கேள்விப்பட்டிருக்க சான்ஸ் குறோ. இது நாங்க அடுத்து படிப்போம். ஒரு ஆன்டி ஃபங்கல் ட்ரக். சரியா? ஃபங்கஸுக்கு எதிராக எடுக்கிற ஒரு மெடிசின். அடுத்து சைக்ளோஸ்போரின். சரியா? எங்களோட இம்யூனிட்டியை குறைக்கிற ஒரு மெடிசின். அது மாதிரி மெடிசின்ஸோட, சரியா, இவங்கள மாதிரி அதே மாதிரி டெக்னோலமிசம் சொல்றீங்க. இது மாதிரி மெடிசின்ஸோட நாங்க அமைனோ கிளைகோசைட் எடுத்தா நார்மலா வர நெப்ரோடாக்சிசிட்டியை விட கூடுதலான அளவு நெப்ரோடாக்சிசிட்டி வரதுக்கு சான்சஸ் கூடன்னு சொல்றேன். கிளியரா? நார்மலா நாங்க அமைனோ கிளைகோசைட் எடுக்கக்கிட்டே நெப்ரோடாக்சிசிட்டி வரதுக்கு சான்சஸ் இருக்கு தானே, சைட் எஃபெக்டா? அப்ப நாங்க என்ன செய்யறோம், எமைனோ கிளைகோசைட்ஸ் இந்த இந்த மெடிசின்ஸோட சேர்த்து எடுக்க கிட்ட இன்னும் சான்ஸ் ரிஸ்க் கூடுறதா நெஃப்ரோடாக்சிசிட்டிக்கு. ஓகேயா? ஓகே. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒட்டோடாக்சிசிட்டியும் கூடுறதுக்கு சான்சஸ் இருக்குதா யார் எடுக்க கிட்ட? டயபெட்டிக்ஸ் கேள்விப்பட்டியா? படிச்சிட்டீங்களா? பெஞ்ச் 5 படிச்சிருப்பீங்க, பெஞ்ச் 6 என்ன படிச்சிருக்க மாட்டீங்க. சொல்லுங்க, டயபெட்டிக்ஸ் என்ன என்ன செய்யற ஆட்கள்? எதை கூட்டுற ஆட்கள்? டயூரசிஸ கூட்டுற ஆட்கள். அதுதான் பேர் டயபெட்டிக்ஸ். அதாவது சிறுநீர் கழிக்கிற அளவை இல்லாட்டி ஃப்ரீக்குவன்சியை கூட்டுற ஆட்கள் டயூரசிஸ். எங்களோட உடம்புல உள்ள வால்யூமா குறைக்கிறவோம், அதாவது பிளட் வால்யூமா குறைக்கிற ஆட்கள். அப்ப அவங்களோட அதுலயே முக்கியம் லூப் டயூரட்டிக்ஸ்ன்றது ஒரு தனி குரூப். டயபெட்டிக்ஸ்ன்றதுக்கு கீழே வர ஒரு சப் குரூப் தான் லூப் டயபெட்டிக்ஸ். அப்ப அவங்களோட அமைனோ கிளைகோசைட்ஸ் எடுக்க கிட்ட ஒட்டோடாக்சிசிட்டி வாரத்துக்கு சான்ஸ் இன்னும் கூட்டுறன்னு சொல்றேன். சரியா? அதே நேரம் எமோயினோ கிளைகோசைட்ஸ் ஓட நாங்க நியோஸ்டிக் மைன், அதே மாதிரி இதை ரீட் பண்ண யாராச்சும் பெரிடோஸ்டிக் மைன். முதலாவது மெடிசின் என்ன? நியோஸ்டிக் மைன். ரெண்டாவது பெரிடோஸ்டிக் மைன். இது ரெண்டும் எதுக்கு எடுக்கிற? சரியா? நியூரோமஸ்குலர் டிசீஸ் உண்டு. அது பேரு என்ன? மைஸ்தேனியா கிரேவிஸ்.
சரியா? இந்த டிசீஸ் ஆட்களுக்குள்ள மெடிசின் தான் இது. சரியா? அப்ப இந்த மெடிசின் எடுக்கக்கிட்ட இந்த டிசீஸ் குணமாகறதானே. ஆனா நாங்க எமைனோ கிளைகோசைடோட சேர்த்து இந்த மெடிசின் எடுக்கக்கிட்ட அந்த மெடிசின் இந்த டிசீஸ்க்கு கேட்கற இல்ல. விளங்குதா? இஃபெக்டா காட்டுற இல்லைன்னு சொல்றேன் கிளியரா. இந்த டிசீஸ கண்டு பயப்படுவாங்க. நாங்க திரும்ப படிக்கதான் போறோம் இந்த டிசீஸ. சரியா? நாங்க நர்வ் சிஸ்டம் படிக்கக்கிட்ட அந்த டிசீஸ படிப்போம். அப்ப இங்க நீங்க என்ன நினைவச்சுக்கொள்ள வேணுமெண்டா, எமைனோ கிளைகோசைட்ஸ் யாரோட சேர்த்து எடுக்கப்படாது? நியோஸ்டிக்மைனோடையும் எண்டோஸ்டிக்மைனோடையும் சேர்த்து எடுக்கப்படாது. அப்படி சேர்த்து எடுக்கக்கிட்ட மைஸ்தேனியா கிரேவிஸ் வந்துட்டு என்ன செய்யாது? குணமாகாது. அப்ப ஒண்ணு நாங்க இவங்களோட டோஸை நல்லா கூட்டி எடுக்கணும். சரி, அதை விட லேசி என்னன்னா நாங்க வேறொரு ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறது. ஏன்னா எங்களுக்கு எமைனோ கிளைகோசைடுன்ற ஒரே ஒரு ஆன்டிபயோட்டிக் இல்லையே இருக்கு, நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு. அப்ப ஒரு பாக்டீரியான்னா இது இல்லாம எங்களுக்கு மெக்ரோலைட்ஸ் எடுக்கலும், இல்லைன்னா பெனிசிலின் எடுக்கலும், செஃபிலெக்சின் எடுக்கலும். அந்த பொருத்தப்பாடு பார்த்து எங்களுக்கு வேறொரு ட்ரீட்மெண்ட் பிளானுக்கு போகிறது. சரிதானே? அதே நேரம் ஜென்டாமைசின் என்ன செய்தாம்? இதுவும் என்னது? ஒரு அமைனோ கிளைகோசைட். டிஜாக்சின் பிளாஸ்மா கன்சன்ட்ரேஷனை கூட்டுது. அப்ப பிளாஸ்மா கன்சன்ட்ரேஷன் கூட்டக்கிட்ட என்ன செய்ய வரையில்மெண்டா டாக்ஸிசிட்டியை காட்டே. சொல்லுங்க, டிஜாக்சின் எங்கேயாவது படிச்சிருக்கியா நீங்க? CVSல படிச்சேன். எங்க படிச்சீங்க? கார்டியோவாஸ்குலர். என்ன டிசீஸ் எடுக்கிறது? ஹார்ட் ஃபெயிலியர். வேற மெயினா எரித்மியா பார்க்கலையா? பார்த்தது. எரித்மியா எடுக்கிறது. ஓகே. அப்ப இந்த பேட்ச் 6 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பயப்பட தேவையில்லை. இப்ப பாருங்க, இப்ப பேட்ச் 5 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிச்சுட்டு இப்ப சொல்றாங்களே, இதே மாதிரி நீங்க சிவிஎஸ் படிக்கக்கிட்ட, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் படிக்கக்கிட்ட இத அங்கே சொல்லுவீங்க. அப்ப அங்கே வரும் என்ன? டிஜாக்சின் ஒரு மெடிசின் வரும். அப்ப அது கீழே பாயிண்டா வரும் என்ன? டிஜாக்சின் எடுக்கக்கிட்ட ஜென்டாமைசின் எடுக்கப்படாது. அப்ப உங்களுக்கு ஞாபகம் படிச்சுக்கொள்ள, ஓ நாங்க ஆன்டிபயோட்டிக்ஸ்லயும் இதே பாயிண்ட படிச்சேன். விளங்குதா? அப்ப ஒரே விஷயம் உங்களுக்கு குறைஞ்சது 2 இடத்துலயாவது படிச்சுப்பார். சரிதானே? அதால பயப்பட தேவையில்லை. இப்ப பார்ப்போம் கோஷன்ஸ். குயிக் ஒரு ஆள் ரேட் பண்ணுங்க பார்ப்போம். குயிக் ஒரு ஆள் ரேட் பண்ண பார்ப்போம் கோஷன்ஸ். Once daily, high dose regimen should be avoided in endocarditis. Burn of more than 20% of the total body surface area, or if eGRFs are greater than 20 ml per minute, less than 20 millimeter per minute. இந்த இடத்துல என்ன செய்யணும்? கோஷன்ஸ் அடிக்கணும். அப்படி என்னன்னா ஹை டோஸ் ரெஜிமென் should be avoided. அப்ப ஒன்ஸ் டெய்லியும் தான் அதனும் ஹை டோஸ் ரெஜிமெனும் என்ன செய்யணும்? அவாய்ட் பண்ணணும். யாருக்கு? எண்டோகார்டைட்டிஸ் உள்ள ஆட்களுக்கு. அதே நேரம் 20% விட பாடியில பேர்ன்ஸ் காயம் இருக்கிற ஆட்களுக்கு இந்த மெடிசின்ஸை அவாய்ட் பண்ணணும். அதே நாங்க ஆல்ரெடி பார்த்தோம் தானே, GFR குறைக்கும், அதாவது ஃபில்ட்ரேஷன் ரேட்டை குறைக்கும். அப்போ ஆல்ரெடி 20 மில்லிலிட்டர் per minute விட குறைவா உள்ள ஆட்களுக்கு இது எடுத்தா இன்னும் குறைக்கிறன்றதால, பிளட் டாக்ஸிசிட்டி வரையல்ன்றதால GFR 20 விட குறைய உள்ள பேஷண்ட்டுக்கும் இதை நாங்க கோஷனா தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றோம். சரிதானே? இப்ப கோஷன்ஸ் கவனத்தோட பாவிக்கணும். கண்ட்ரா இண்டிகேஷன் என்ன? பாவிக்க கூட யாருக்கு? Myasthenia gravis. Myasthenia gravis. அப்ப பாருங்க, ஒன்றோட உங்களுக்கு ஒன்று ரிலேட் பண்ணிக்கொள்ள. நாங்க இன்டராக்ஷன் பார்த்து யாரு என்னென்ன 2 மெடிசின் நாங்க எடுக்கிற மைஸ்தேனியா கிரேவிஸ்க்கு அதே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ள. டிக்மைன் என்று முடியும். டிக்மைன் என்னென்ன? டிக்மைன் Neostigmine. நியோஸ்டிக்மைன்
இல்லாட்டி மைண்ட் எப்படியாவது நீங்க ரீட் பண்ணுங்க எக்ஸாம் சரி எழுதினா சரி. அடுத்தது பீரிடோஸ்டிக்மி. சரி, மைண்ட் என்றாலும் பரவாயில்ல, எப்படியாவது ரீட் பண்ணுங்க. அப்ப இந்த பாருங்க, டிக்மின் யூஸ் பண்ற 2 மெடிசினும் எதுக்கு? மயஸ்தேனியா கிரேவி. Gravis. சரி, இந்த டிசீஸை நாங்க தனியா படிப்போமா யோசிக்க தேவையில்லை. ஆனா இந்த டிசீஸை படிக்காமல் இப்ப எங்களுக்கு 2 மெடிசின் தெரியும் இந்த டிசீஸ்க்கு எடுக்கிற. சரிதானே? அப்படி சின்ன சின்ன விஷயங்களை சேர்த்து கொண்டு போங்க. எப்பவும் சிறு துளி தானே என்ன தோண்டு பண்ணும், சின்ன சின்ன துளி சேர்ந்துதான் ஒரு பெரிய வெள்ளத்தை உண்டு பண்றது. அப்ப சின்ன ஒரு விஷயம் தானே அவாய்ட் பண்ணிட்டு அலட்சியமா போறதை விட அந்த சின்ன சின்ன துளிகளை சேர்த்துட்டு போக்கிட்ட எங்களுக்கு விளங்காமலேயே பெரிய ஒரு வெள்ளம் ஒன்றும் சேர்ந்து வச்சிருக்கோம். சின்ன சின்ன பாயிண்ட் நாங்க சேர்த்து கொண்டு போகிட்ட உங்க காலம் இது பாக்கிட்ட பின்னுக்கு நாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கி. அப்ப மெயின் முக்கியம், நீங்க இந்த கோர்ஸ சர்டிபிகேட்டையும் தாண்டி லைசன்ஸையும் தாண்டி உங்களோட லைஃப்க்கு தேவையான ஒரு விஷயம் என்று நினைச்சு படிங்க. உண்மையிலே சும்மா படிச்சு பாஸ் ஆகி சர்டிபிகேட் எடுக்கிறது இல்லாட்டி லைசன்ஸ் எடுக்கிறது மட்டுமில்ல இதோட கோல். அல்டிமேட் கோல் வந்துட்டு அது இல்லை. உண்மையிலேயே எங்களோட டே டு டே லைஃப்க்கு ஏதாச்சும் ப்ரோசனம் மட்டும் தரும். சரிதானே? ஓகே, அடுத்தது பிரெஸ்கிரைப் பண்றது ஸ்பெஷல் கண்டிஷன்ல பாப்போம். பிரெக்னன்சி ரீட் பண்ணுங்க பாப்போம். ஒரு ஆள் Prescribing in special conditions, pregnancy, risk of auditory or vestibular nerve damage when used in the second and third trimesters of pregnancy. The risk அப்படின்னு is என்னன்னு சொல்றாங்க? செகண்ட் இல்லாட்டி தேர்ட் ட்ரைமஸ்டர்ல பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு இந்த மெடிசின்ஸ் எடுத்தா என்ன பிரச்சனை காட்டிலுமா? ஆடிட்டோரி ஓ வெஸ்டிபியூலர் ப்ராப்ளம் யாருக்கு காட்டிலும்? பிரெக்னன்ட் லேடிக்கா? in the fetus. ஃபீட்டஸ்க்கு காட்டிலும்னு சொல்றேன். அடுத்தது The risk is greatest with the streptomycin. எல்லாம் எமைனோ கிளைகோசைட்ஸையும் விட ஸ்ட்ரெப்டோமைசின் ரிஸ்க் நல்லா கூடயாம் பிரெக்னன்சி லேடிஸ்க்கு. அடுத்தது Avoid unless benefits outweigh the risk. அப்ப பெனிஃபிட்ஸை விட ரிஸ்க் கூடண்டா இதை நாங்க அவாய்ட் பண்றது நல்லதுன்னு சொல்றோம். அப்ப எப்போ நாங்க பெனிஃபிட் ரிஸ்க் ரேஷியோ பார்க்கணும். எது கூடயோ அதை வச்சுதான் நாங்க அந்த மெடிசினை யூஸ் பண்றதா இல்லையான்னு முடிவெடுக்கிறோம். அடுத்தது பிரெஸ்ட் ஃபீடிங் சொல்லுங்க. Not harmful. ப்ராப்ளம் இல்ல நியோனேட்டுக்கு. அதால பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் இதை குடிச்சதுக்கு நியோனேட்டுக்கு ஒரு ப்ராப்ளமும் வரப்போற இல்லைன்னு சொல்றோம். அடுத்தது Hepatic and renal impairment. நாங்க முதவே பார்த்தது எட்மி பார்க்கக்கிட்டே. அப்ப ஹெப்படிக்ல இல்லாட்டி லிவர்ல தான் என்ன நடக்கிற மெட்டபாலிசம் ஆகிற. அப்ப லிவர் இம்பேர்மெண்ட் எதுவும் இருந்தா டோஸை குறைச்சி கொள்ற. அதே மாதிரி ரீனல் இம்பேர்மெண்ட் இருந்தா அப்பயும் டோஸை குறைச்சி கொள்ற. ரைட் பண்ணுங்க பாப்பா என்ன சொல்றீங்க? Accumulations occurs in renal impairment. அப்ப ரீனல் இம்பேர்மெண்ட் இருந்தா நாங்க குடிக்கிற மெடிசின் அப்படியே எங்களோட உடம்புல சேர போகுது. சேர்றதுக்கு தான் நாங்க சொல்றோம் அக்யூமுலேட். அப்ப அக்யூமுலேஷன் நடக்கலும். அடுத்தது Avoid or use with caution with dose and frequency adjustment. அப்ப ஹெப்படிக் அண்ட் ரீனல் இம்பேர்மெண்ட் இருந்தா ஒன்னாவது ஏற்கனவே அவாய்ட் பண்ணி வேறொரு ஆன்டிபயோட்டிக் எடுக்கிற. இல்லைன்னா கோஷனோட டோஸை அதன் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணி குறைச்சி எடுக்கிற. சரிதானே? ஓகே, அடுத்த ஸ்லைட் அண்ட் லாஸ்ட் ஸ்லைட். நாங்க இந்த மெடிசினை டிஸ்பென்ஸ் பண்ணக்கிட்டு என்னென்ன அட்வைஸ் பண்ண போற பேஷண்ட்டுக்கு என்றதான் இருக்கு. குயிக்கா ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க பார்ப்போம். Patient advice. If this medicine is given for 7 to 10 days, kidney function may be affected. This will improve when the medicine is stopped. அப்ப நீங்க கொடுக்க கிட்டே அவங்களோட என்னது அட்வர்ஸ் எஃபெக்டையும் சொல்லி கொடுத்தா அவங்க பயப்பட மாட்டாங்க. விளங்குதா? இப்ப நீங்க சொல்ற இதை நீங்க 7 தொடக்கம் 10 நாளைக்கு எடுக்க கிட்ட
உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் கொஞ்சம் குறையறதுக்கு சான்ஸ் இருக்குது, யூரின் போற அளவு குறையறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனா இது ஒட்டோவா கிளியர் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும் நீங்க மெடிசினை ஸ்டாப் பண்ணதுக்கு போறவன்னு சொன்னா அவங்க பயப்பட மாட்டாங்க. நீங்க சொல்லாம கொடுக்க கிட்ட அவங்க இன்னும் பயப்படுற. அவங்க நினைக்கிற இல்ல மெடிசினால இப்படி வருதுன்னு, அவங்களோட டிசீஸ் தான் இன்னும் வேர்ஸ் ஆகி யூரின் கூட போகுது இல்லைன்னு யோசிச்சு இன்னும் பேஷண்ட் ஸ்ட்ரெஸ் உள்ளுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, அடுத்தது. Sometimes hearing and balance may be affected. அப்ப பாருங்க, ஹியரிங்கும் பேலன்ஸும் எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதால இந்த ஹியரிங் அதே மாதிரி பேலன்ஸ் முக்கியமான சில வேலைகள் இருக்கு தானே, அந்தந்த வேலைகள் நீங்க செய்யறதை தடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றேன். ஓகேயா? சும்மா சொல்லுவோம், மலை மேல ஏறி வேலை செய்யற ஆட்கள் இருக்கிறது. சரி, மலை மேல ஏறி கல் உடைக்கிற ஆட்கள் இருக்கிறது. அப்ப அவங்களுக்கு பேலன்ஸ்ன்றதெல்லாம் மிச்சம் முக்கியமே. அப்ப அவங்க இந்த மெடிசின் எடுத்துட்டு அப்படி மலைகள்லயோ மரங்கள்லயோ ஏறக்கிட்ட பேலன்ஸ் மிஸ் ஆக சான்ஸ் இருக்கா இல்லையா? சொல்றேன் கிளியரா? அப்ப நீங்க இத சொல்லாம கொடுத்தீங்கடா, அவங்களுக்கு இத தெரியாம இந்த மெடிசின்ஸையும் யூஸ் பண்ணி அப்படி பேலன்ஸ் மிஸ் ஆகி ஏதும் ப்ராப்ளம் நடந்தா அதுக்கு நாங்களும் மறைமுகமான காரணமா இல்லையா? அப்ப அதால நாங்க குட் பிராக்டிஸ் தானே பண்ண போறோம். அதால நீங்க இத டிஸ்பென்ஸ் பண்ண கிட்ட கட்டாயம் சொல்லி கொடுக்குறோம். டைம் போனதுக்கு ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது, Hearing impairment or feeling unsteady or dizzy, especially when you sit up, stand up, or walk, are early features of toxicity to the ear. பாருங்க, உங்களோட ஒட்டோடாக்சிசிட்டி வாரத்துக்குரிய ஆரம்ப சிம்டம்ஸா என்னென்ன காட்டலுமா? அன்ஸ்டடி இல்லாட்டி ஹியரிங் இம்பேர்மெண்ட், கேட்கறதுல குறவு இல்லாட்டி இம்பேர்மெண்ட் ஆகுறது. அடுத்து டிசீண்டா, டிசீனஸ்ண்டா சோர்வு இல்லாட்டி தூக்கம் மாதிரி இருக்கிறது. டிசீனஸ்ன்னு சொல்றோம். அதெல்லாம் வாரது உங்களோட இந்த மெடிசின் அட்வர்ஸ் எஃபெக்டால. அதே நேரம் இதெல்லாம் எதுக்குரிய அறிகுறி சிம்டம்ஸ், ஏர்லி ஃபீச்சர்ஸ் ஆஃப் டாக்ஸிசிட்டி டு த இயர் அவங்களே சொல்லும். சரிதானே? அது மெயினா எந்த டைம் வருதான், நீங்க சிட்டப் ஆகி இருக்கிற டைம்ல, அதாவது இருந்து நிக்கிற டைம்ல இல்லாட்டி ஒர்க் பண்ற டைம்ல. சரி, அப்ப இதெல்லாம் நீங்க கட்டாயம் பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணணும். அது இல்லாம பலமையா ஆன்டிபயோட்டிக்கு சில பேஷண்ட் அட்வைஸ் தானே, அதையும் எழுதலும் சொல்லலும். என்னன்னு சொல்லணும்? nausea, vomiting. இல்லைன்னா அட்வைஸ் எஃபெக்ட் கேட்கல, பேஷண்ட் அட்வைஸ். ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும்னா என்னென்ன அட்வைஸ் எடுக்காம விட்டாலும் நோய் குணமாக முடியாது. டேப்லெட் எடுக்காம விட்டாலும் கூட எடுக்கப்பறா அந்த அவங்க பிரெஸ்கிரைப் பண்ணிருக்கிற கோர்ஸை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது 7 to 10 டேஸோ இல்லாட்டி 14 டேஸோ அவங்க மென்ஷன் பண்ணிருந்தா, உங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லாம போனாலும் நீங்க அந்த 14 டேஸோ 7 டேஸோ கட்டாயம் மெடிசின்ஸ் கண்டினியூஸா எடுக்கணும் மாதிரி சொல்லணும். வேற என்ன சொல்லணும்? அந்த டைம் கேப்ப சரியா மெயின்டைன் பண்ணணும். விளங்குதா? சொல்லும் 6 ஹவர்லி கொடுக்க சொன்னா 6 ஹவர்லி தான் குடிக்கணும். அதே மாதிரி 8 ஹவர்லி குடிக்க சொன்னா 8 ஹவர்லி தான் குடிக்கணும். இந்த மாத்தி விளங்கி விடுறீங்க. 8 ஹவர்லின்னா ஒரு நாளைக்கு 3 தடவை, காலையில நைட்ல பகல்ல 3 பிரிச்சு கொண்டில்ல, அந்த கணக்கா 8 ஹவர் கெப்ப சரியா ஈவனா மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது, இவ்வளவும் ஆன்டிபயோட்டிக் சொல்றது தானே. அது இல்லாம நார்மலா எந்த மெடிசின் கொடுக்கறனாலும் என்ன சொல்லணும் உங்களுக்கு? சாப்பிட்டு போடுற டேப்லெட்னா சாப்பிட்டு போடு. ஆஃப்டர் மீல்ஸ் எடுக்கிற டேப்லெட்னா ஆஃப்டர் மீல்ஸ் எடுக்க சொல்லணும், இல்லாட்டி பிஃபோர் மீல்ஸ்னா பிஃபோர் மீல்ஸ் எடுக்க சொல்லணும். அது இல்லாம பொதுவா என்ன சொல்லிடு, டோஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். அப்படி டோஸ் மிஸ் பண்ணா சில மெடிசின்ஸ் டபுள் டோஸ் பண்றானா, பொதுவா எல்லா மெடிசின்ஸ் மாதிரி அப்படி டோஸ் அடுத்த டோஸ் டபுள் பண்ணி எடுக்கிற இல்ல. அப்ப என்ன சொல்லணும், நீங்க ஒரு டோஸை தவறி விட்டாலும்
அடுத்த டோஸ்க்கு தான் ஞாபகம் வந்தாலும் அந்த அடுத்த எடுக்கிற டோஸை நீங்க டபுள் பண்ண தேவையில்லைன்னு சொல்லணும். அது எல்லா மெடிசினுக்கும் இல்ல, ஆனா பொதுவா கூடுதலான மெடிசின்ஸ்க்கு அப்படித்தான். அடுத்து என்ன சொல்லணும், நீங்க மெடிசினை ப்ராப்பரான இடத்துல ஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்லணும். வேற எது மாதிரி இடத்துல ஸ்டோர் பண்ணணும்? சில்ட்ரனுக்கு எடுக்க Out of இயலாத reach of இடங்கள்ல children. அது மாதிரி கொமனானதுன்னு சொல்லிடும். ஆனா அது மாதிரி கொமனா சொல்றதை விட இப்ப ஆன்டிபயோட்டிக் கண்டா பின்னாடி இது கண்டா அமைனோ குளைக்கோசைடு கண்டா பொருத்தமானது ஆகும், முக்கியமானது இருக்குது, அதை சொல்ல ட்ரை பண்ணுங்கோ. அப்படி ஒன்றுமே வர இல்லைண்டா இப்ப நான் லாஸ்டா சொன்னதுக்கெல்லாம் சொல்ல ட்ரை பண்ணுங்க. விளங்குதா? ஃபைனல் ஆயுதமா தான் நான் சொன்னதை நீங்க யூஸ் பண்ணணும். எடுத்தாப்புலயே அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ண கூடாது. விளங்குதா? Sir. ஓகே, அப்ப அவ்வளவுதான் எமைனோ Sir, கிளைகோசைட்ல சொல்ல இருக்குது. கேளுங்க. இந்த பேஷண்ட் அட்வைஸ்க்குள்ள ஹெல்த் எஜுகேஷனுக்கு இது செல்லலும் தானே என்ன சார்? விளங்கல? இப்போ பேஷண்ட்டுக்கு ஹெல்த் எஜுகேஷன் இப்போ நம்ம டெப்லெட் ஒன்று கொடுக்க போறோம்னா ஓ அந்த ப்ரொசீஜரை முடிச்ச உடனே ஹெல்த் எஜுகேஷன் ஒன்று கொடுக்குறதானே, ஓ ஓ அதுக்கு இப்போ இதுல உள்ள இந்த பேஷண்ட் அட்வைஸ்ல உள்ளதெல்லாம் வரும் தானே? ஓ ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் நீங்க சொல்றீங்களா கொடுக்கறது? இப்போ நம்ம ஒரு டெப்லெட் கொடுக்க போறோம்னா இதுக்கு தான் கொடுக்குறோம்னா இப்போ அது ஒரு ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் செல்லலும் தானே? எனக்கு அது சரியா தெரியா, நீங்க நர்சிங் பக்கம் கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓம் சார். ஓ சரி, அப்ப உண்மையிலே உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. இப்ப நீங்க பாருங்க, டுவல் ப்ரொஃபஷனை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப இதுவரையும் ப்ராப்ளம் ஆகாதால மிச்சம் நல்லது. அப்ப நர்சிங்கையும் செய்றீங்க, ஃபார்மசியும் செய்றீங்க. இப்ப நர்சிங் கிட்ட ஓரளவு மெடிசின் நாலேஜ் வரும். அங்கேயும் உங்களுக்கு இந்த கோர்ஸை இன்னும் ஹெல்ப் பண்ணும். ஓரளவு ஃபார்மகாலஜி அங்கே படிப்பீங்க, இந்த அளவுக்கு டீப்பா படிக்காட்டியும் ஓரளவு ஃபார்மகாலஜி அங்கே படிப்பீங்க, ஓரளவு எனாட்டமி படிப்பீங்க, ஓரளவு பிசியாலஜி படிப்பீங்க. உண்மை சொல்ல போனா எங்களை கோர்ஸுக்கு விட தேவையானதை விட எனாட்டமி பிசியாலஜி உங்களுக்கு அங்கேயால கவர் ஆகும். சரியா? ஓரளவு ஃபார்மகாலஜியும் கவர் ஆகும். இப்ப இங்கே நீங்க இன்னும் பாரம் கொடுத்து படிக்க வேண்டியது ஃபார்மசியூட்டிக்ஸும் ஃபார்மகோக்னசியும் லோ அண்ட் எத்திக்ஸும். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக போகுது. ஒன்று இதை படிக்கிறதால அங்க ஈஸியாக போகுது, அதே நேரம் அது படிக்கிறதால இந்த கோர்ஸும் ஈஸியாக போகுது. அப்ப மேக்சிமம் உங்களோட இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி பெனிஃபிட்டை எடுத்துக்கொள்ள பாருங்க. ஓகேயா? சரி சார். ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஓகே, டவுட் இல்லைன்னா லீவ் ஆகலாம்.